அனைவருக்கும் வணக்கம். நல கிரகங்களின் நல்லாசி உங்கள் அனைவருக்கும் நல்லபடியாக கிடைக்கட்டும். இன்றைய நாள் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். ஜூன் மாதம் 9ஆம் நாள் 2026 வருடம் செவ்வாய்க்கிழமை. பிராபு வருடம் தமிழ் மாதம் வைகாசி 26ஆம் தேதி. இன்றைய விசேஷங்கள்: சுவாமிமலை ஸ்ரீமுருகப்பெருமான் பேராயிரம் நாமாவளி கொண்ட தங்க பூமாலை சூடியவுடல், குரங்கணி முத்துமாலையம்மன் புறப்பாடு. இன்றைய செவ்வாய்க்கிழமை ஆன்மீக அருளும் தெய்வீக அதிர்வுகளும் கர்ம பலன்களும் ஒன்றாக சங்கமிக்கும் ஒரு சிறப்புமிக்க நாளாக அமைகிறது. இன்று கேத்திரை நவமி திதி மாலை 9:40 மணி வரை நிலவி அதன் பின்னர் தசமி திதி ஆரம்பமாகிறது. பூரட்டாதி நட்சத்திரத்தின் ஆதிக்கம் அதிகாலை வரை இருந்து பின்னர் உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் சக்தி செயல்பட தொடங்குகிறது. அதிகாலை நேரத்தில் அமிர்த யோகம் அமைந்திருப்பதால் அன்று தொடங்கப்படும் தெய்வீக வழிபாடுகள், ஆன்மீக முயற்சிகள் மற்றும் மாமாத வேண்டிக் கொள்ளப்படும் பிரார்த்தனைகள் அனைத்திற்கும் சிறப்பான பலன் கிடைக்கும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அதன் பின்னர் சித்த யோகம் அமைகின்ற காரணத்தால் அறிவாற்றல், செயல்திறன், மன உறுதி மற்றும் தீர்மான சக்தி அதிகரிக்கும் நாளாகவும் இந்த நாள் கருதப்படுகிறது. இன்றைய நாள் முருகப்பெருமானின் அருளால் நிறைந்த நாளாக திகழ்கிறது. சுவாமிமலையில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ முருகப்பெருமான் பேராயிரம் நாமாவளி கொண்ட தங்க பூமாலை சூழியருடன் புண்ணிய நிகழ்வு நடைபெறுவதால் முருக பக்தர்களுக்கு இது மிகுந்த ஆனந்தத்தை அளிக்கும் நாளாகும். அதேபோல் குரங்கணி முத்துமாலையம்மன் புறப்பாட்டும் நடைபெறுவதால் அம்மன் அருள் நாடுவோருக்கும் இந்த நாள் சிறப்பானதாக அமைகிறது. இன்று காலை சூரிய உதய நேரத்தில் இறைவனை மனதில் நினைத்து ஒரு தீபம் ஏற்றி வழிபட்டால் மனதில் இருந்த குழப்பங்கள் விலகி புதிய தெளிவு உண்டாகும். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரையும், மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரையும் அமைகிறது. இந்த நேரங்களில் புதிய தொழில் தொடங்குதல், முக்கிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுதல், குடும்ப ஆலோசனைகள் நடத்துதல், கல்வி தொடர்பான முடிவுகள் எடுப்பது போன்றவை சிறப்பான பலனை தரக்கூடும். கரி நல்ல நேரமும் அனுகூலமாக அமைந்திருப்பதால் வேலை வாய்ப்பு, வியாபாரம் மற்றும் முதலீட்டு முயற்சிகளில் ஈடுபடுபவர்கள் இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். ராகு காலம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை இருப்பதால் புதிய முயற்சிகளை தொடங்காமல் இருப்பது நல்லது. யமகண்ட நேரமான காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை தேவையற்ற பயணங்களை தவிர்க்கலாம். குளிகை நேரமான மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை இறை வழிபாடு, ஜெபம், தியானம் போன்றவற்றில் ஈடுபடுவது மன அமைதியை அதிகரிக்கும். என்று வடக்கு திசையில் சூலம் இருப்பதால் வடக்கு நோக்கி பயணம் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் பால் அருந்திவிட்டு புறப்படுவது நல்ல பலனை அளிக்கும் என்று முன்னோர்கள் கூறியுள்ளனர். இன்றைய நாள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை விரும்புபவர்களுக்கு ஒரு நினைவூட்டலாக அமைகிறது. எந்த காரியத்திலும் அவசரம் காட்டாமல் நிதானத்துடன் செயல்படுவது மிகவும் அவசியம். இன்று சொல்லப்படும் ஒரு நல்ல வார்த்தை நாளைய பெரிய உறவாக மாறக்கூடும். இன்று செய்யப்படும் ஒரு சிறிய உரை நாளைய பெரிய ஆதரவாக திரும்பி வரக்கூடும். ஆகவே பேச்சிலும் செயலிலும் நிதானம், கனிவு மற்றும் மனிதநேயம் கடைபிடிக்கப்பட வேண்டும். ஆன்மீக ரீதியாக இந்த நாள் மிகவும் சக்தி வாய்ந்த நாளாக கருதப்படுகிறது. முருகன், சிவன், அம்மன் மற்றும் குரு பகவானை வழிபடுவது சிறப்பான பலனை பெறும். கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே தீபம் ஏற்றி இறைநாமத்தை உச்சரித்தாலும் நல்ல பலன் கிடைக்கும். தன்னால் இயன்ற அளவில் அன்னதானம், உதவி அல்லது நல்ல செயல்களை செய்வது புண்ணிய பலனை அதிகரிக்கும். இன்றைய சந்திராஷ்டமம் சிம்ம ராசியில் அணைந்த பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இருப்பதாக கூறப்படுகிறது. இவர்கள் தேவையற்ற மனக்குழப்பங்களை தவிர்த்து அமைதியாக செயல்பட வேண்டும். அவசர முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும். முக்கியமான காரியங்களை நாளை அல்லது நல்ல நேரத்தில் மேற்கொள்வது சிறந்ததாக அமையும். பெரியவர்களின் ஆசீர்வாதம் மற்றும் இறை நம்பிக்கை இவர்களுக்கு பாதுகாப்பு கவசமாக அமையும். இன்றைய நாளின் மொத்த சாராம்சம் என்னவென்றால், பொறுமை வெற்றியை தரும், பக்தி மன அமைதியை தரும், நேர்மை மரியாதையை தரும், முயற்சி முன்னேற்றத்தை தரும் என்பதே ஆகும். எந்த ராசிக்காரராக இருந்தாலும் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு இறைவனை மனதில் நினைத்து நாளை தொடங்கினால் நல்ல பலன்களை அனுபவிக்க முடியும் என்று விதைக்கப்படும் நல்ல எண்ணங்கள் நாளைய வெற்றியின் விதைகளாக மாறும். அடுத்து 12 ராசிகளுக்கான பலன் என்னன்னு பார்ப்போம். மேசராசி என்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு செலவு என்ற ஒற்றை சொல்லால் குறிப்பிடப்பட்டிருந்தாலும் அதனை வெறும் பணவிரயனாக மட்டும் எடுத்துக்கொள்ளக்கூடாது.
வாழ்க்கையில் சில நேரங்களில் செலவுகளே எதிர்கால நிம்மதிக்கான முதலீடுகளாக மாறும். அந்த வகையில் இன்று நீங்கள் செய்யக்கூடிய சில செலவுகள் உங்களின் குடும்ப நலம், பிள்ளைகளின் முன்னேற்றம், தொழில் வளர்ச்சி மற்றும் எதிர்கால பாதுகாப்பு ஆகியவற்றிற்காக அமையக்கூடும். இருப்பினும் எந்த செலவு அவசியமானது, எந்த செலவு தேவையற்றது என்பதை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டிய நாள் என்பதால் இன்று ஒவ்வொரு முடிவிலும் நிதானம் அவசியமாகிறது. இன்று உங்களுடைய மனநிலை மிகவும் உற்சாகமாக இருக்கும். அந்த உற்சாகத்தின் காரணமாக தேவையற்ற ஆடம்பர செலவுகளும் உருவாக வாய்ப்பிருக்கிறது. ஒரு பொருள் பிடித்துவிட்டால் உடனே வாங்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றலாம். இணையதளங்களில் பொருட்கள் பார்ப்பது, தேவையில்லாத அலங்கார பொருட்களை வாங்குவது, நண்பர்களுடன் வெளியே சென்று அதிகமாக செலவழிப்பது போன்ற செயல்கள் பணநிலையை பாதிக்கலாம். ஆகவே இது உண்மையிலேயே தேவையா என்ற கேள்வியை உங்களுக்குள் கேட்டு அதன் பிறகு செலவு செய்வது நல்லது. குடும்ப வாழ்க்கையில் இன்று சில பொருளாதார ஆலோசனைகள் நடைபெறக்கூடும். கணவன் மனைவி இருவரும் எதிர்கால திட்டங்களை பற்றி பேசலாம். வீட்டுக்கடன், சேமிப்பு, பிள்ளைகளின் கல்வி, குடும்ப தேவைகள் போன்றவற்றை மையமாக கொண்ட உரையாடல்கள் நடைபெற வாய்ப்பு உள்ளது. கருத்து வேறுபாடுகள் தோன்றினாலும் அவை நீண்ட நேரம் நீடிக்காது. ஒருவர் மற்றவரின் கருத்தை கவனமாக கேட்டால் நல்ல முடிவுகள் உருவாகும். இன்று குடும்பத்தில் எடுக்கப்படும் நிதி முடிவுகள் எதிர்காலத்தில் முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். பிள்ளைகள் தொடர்பான விஷயங்களில் செலவுகள் அதிகரிக்கலாம். கல்வி கட்டணம், பயிற்சி வகுப்புகள், புத்தகங்கள், கல்வி உபகரணங்கள் அல்லது அவர்களின் திறமைகளை வளர்க்கும் நடவடிக்கைகளுக்காக செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம். இந்த செலவுகளை சுமையாக நினைக்காமல் முதலீடாக நினைப்பது நல்லது. ஏனெனில் இன்று அவர்களுக்காக நீங்கள் செய்யும் முயற்சிகள் நாளை பெருமையாக மாறக்கூடும். மாணவர்களாக இருக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு இன்று கல்வியில் முன்னேற்றம் தரும் நாள். ஆனால் கவனச்சிதறல்கள் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. நண்பர்கள், பொழுதுபோக்கு, மொபைல் பயன்பாடு போன்றவை படிப்பிலிருந்து கவனத்தை திசை திருப்பலாம். எனவே நேர அட்டவணை அமைத்து படிப்பது நல்லது. கல்விக்காக வாங்கப்படும் புத்தகங்கள், குறிப்பேடுகள் அல்லது பயிற்சி வகுப்புகள் எதிர்கால வெற்றிக்கு வழிவகுக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு இன்று மறவை காட்டிலும் செலவு அதிகமாக இருப்பது போல தோன்றலாம். புதிய பொருட்கள் வாங்குதல், தொழில் விரிவாக்கம், பணியாளர்களுக்கான செலவுகள், அலுவலக பராமரிப்பு போன்ற காரணங்களால் பணம் வெளியேறக்கூடும். ஆனால் அவை அனைத்தும் எதிர்கால லாபத்திற்கான அடித்தளமாக அமையும் வாய்ப்பு உள்ளது. எனவே கணக்கு வழக்குகளை முறையாக பராமரிப்பது அவசியம். வரவு செலவுகளை எழுதி வைத்துக் கொள்வது எதிர்கால சிக்கல்களை தவிர்க்க உதவும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலக வேலை காரணமாக பயணங்கள் ஏற்படலாம். சிலருக்கு வெளியூர் அல்லது வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும். பயணங்களால் செலவுகள் அதிகரித்தாலும் அவை அனுபவத்தையும் முன்னேற்றத்தையும் அளிக்கும். மேலதிகாரிகளின் நம்பிக்கையை பெறும் வகையில் செயல்பட்டால் எதிர்காலத்தில் நல்ல பலன்கள் கிடைக்கும் என்று உங்களின் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் சிலர் உதவி கேட்டு வரலாம். இயன்ற அளவிற்கு உதவி செய்வது நல்லது. ஆனால் உணர்ச்சி வசப்பட்டு பெரிய தொகைகளை கடனாக வழங்குவது சரியான முடிவாக இருக்காது. பண விஷயங்களில் தெளிவும் எல்லையும் அவசியம். ஆன்மீக ரீதியாக இன்று முருகப்பெருமானின் அருள் உங்களுக்கு துணையாக இருக்கும். செவ்வரளி மலர்களால் முருகனை வழிபடுவது மனதில் உள்ள கவலைகளை நீக்கி தெளிவை அளிக்கும். ஓம் சரவணபவா என்ற திருநாமத்தை மனதார ஜபிப்பது உங்களுக்கு மன அமைதியையும் தன்னம்பிக்கையையும் தரும். கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே தீபம் ஏற்றி முருகனை நினைத்து வழிபட்டாலும் நல்ல பலன் கிடைக்கும். அதிர்ஷ்ட எண்ணாக கூறப்பட்டுள்ள 14 இன்று உங்களுக்கு திட்டமிடலின் அவசியத்தை நினைவூட்டும் எண்ணாக அமைகிறது. அதிர்ஷ்ட நிறமான எலுமிச்சை மஞ்சள் நிறம் உங்களின் சுறுசுறுப்பையும் நம்பிக்கையையும் அதிகரிக்கும். கிழக்கு திசை இன்று உங்களுக்கு அனுகூல திசையாக இருப்பதால் முக்கியமான காரியங்களை அந்த திசையை நோக்கி தொடங்குவது நல்ல பலனை தரும். மொத்தத்தில் பார்க்கும்போது இன்று செலவுகள் அதிகரித்தாலும் அதனால் அஞ்ச வேண்டிய அவசியமில்லை. புத்திசாலித்தனமாக நிர்வகித்தால் செலவுகளுக்குள் கூட நன்மைகள் மறைந்திருக்கும். தேவையற்ற விரயங்களை தவிர்த்து அவசியமானவற்றில் மட்டும் கவனம் செலுத்தி குடும்ப நலனையும் எதிர்கால பாதுகாப்பையும் கருத்தில் கொண்டு செயல்பட்டால் இந்த நாள் உங்களுக்கு பல அனுபவங்களையும் நல்ல பாடங்களையும் அடுத்து பார்க்கலாம். ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு முயற்சி என்ற ஒற்றை சொல்லால் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வாழ்க்கையில் சில நாட்கள் அதிர்ஷ்டம் கை கொடுத்து வெற்றியை அளிக்கும். சில நாட்கள் பிறரின் உதவி முன்னேற்றத்தை தரும். ஆனால் இன்றைய நாள் அது போன்ற நாள் அல்ல.
இன்று நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு அடியும், நீங்கள் செலுத்தும் ஒவ்வொரு உழைப்பும், நீங்கள் காட்டும் ஒவ்வொரு பொறுமையும், நீங்கள் மேற்கொள்ளும் ஒவ்வொரு முயற்சியும் தான் உங்களின் வெற்றிக்கான கதவுகளை திறக்கப் போகின்றன. ஆகவே இன்று சோம்பேறித்தனத்திற்கும் தள்ளி போடும் பழக்கத்திற்கும் இடமளிக்காமல் முழு ஈடுபாட்டுடன் செயல்பட வேண்டிய நாள். குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை இன்று மகிழ்ச்சியான மாற்றங்கள் தென்படும். நீண்ட நாட்களாக வீட்டிலிருந்து வந்த சிறிய சிறிய மனக்கசப்புகள் புரிய தொடங்கும். குடும்ப உறுப்பினர்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளும் மனநிலை உருவாகும். வாழ்க்கை துணை உங்கள் எண்ணங்களையும் இலக்குகளையும் புரிந்து கொண்டு உங்களுக்கு ஆதரவாக இருப்பார். அவரின் வார்த்தைகள் உங்களுக்கு தன்னம்பிக்கையை அதிகரிக்கும். சில குடும்பங்களில் வீடு, நிலம், சொத்து அல்லது சேமிப்பு தொடர்பான ஆலோசனைகள் நடைபெறலாம். அந்த உரையாடல்கள் நல்ல முடிவை நோக்கி செல்லும் வாய்ப்பு அதிகம். சகோதரர்கள் மற்றும் உறவினர்களுடனான உறவுகளிலும் முன்னேற்றம் காணப்படும். இதுவரை பேசாமல் இருந்தவர்கள் மீண்டும் தொடர்பு கொள்ளலாம். மனதில் இருந்த தவறான புரிதல்கள் நீங்கலாம். குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் அறிகுறிகள் தென்படும். பெரியவர்களின் ஆசீர்வாதம் இன்று உங்களுக்கு மிகப்பெரிய பலமாக அமையும். மாணவர்களுக்கு இன்று மிகவும் முக்கியமான நாள். படிப்பில் கவனம் செலுத்தினால் நினைத்ததை விட அதிக முன்னேற்றம் காண முடியும். குறிப்பாக போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு இன்று மேற்கொள்ளும் பயிற்சிகள் எதிர்கால வெற்றிக்கு அடித்தளமாக அமையும். சில மாணவர்கள் தங்களின் பலவீனமான பாடங்களில் கூட நல்ல முன்னேற்றம் காணலாம். ஆசிரியர்களின் அறிவுரைகள் பயனளிக்கும். நினைவாற்றலும் புரிந்து கொள்ளும் திறனும் இன்று அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது. உயர்கல்வி கையிலும் மாணவர்களுக்கும் ஆராய்ச்சி சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கும் நல்ல நாள். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த திட்டங்கள் முன்னேறலாம். புதிய தகவல்கள் கிடைக்கலாம். வெளிநாட்டில் கல்வி கற்க நினைப்பவர்களுக்கு நல்ல தகவல்கள் கிடைக்கக்கூடும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு இன்று உழைப்பின் மதிப்பு புரியும் நாள். புதிய வாடிக்கையாளர்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். நீங்கள் பேசும் இடமும் அணுகும் முறையும் அவர்களை கவரக்கூடும். இதனால் எதிர்காலத்தில் நல்ல லாபத்தை தரக்கூடிய ஒப்பந்தங்கள் உருவாகலாம். சிறிய முயற்சிகள் கூட பெரிய பலன்களை தரும் நாளாக இன்று அமைகிறது. குறிப்பாக விற்பனை, சந்தைப்படுத்தல், கட்டுமானம், கல்வி, தகவல் தொழில்நுட்பம், சேவைத்துறை போன்றவற்றில் இருப்பவர்கள் முன்னேற்றம் காணலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்கப்படலாம். ஆரம்பத்தில் அது சற்று சிரமமாக தோன்றினாலும் பின்னர் அதிலே உங்கள் திறமையை நிரூபிக்கும் வாய்ப்பாக மாறும். மேலதிகாரிகள் உங்கள் உழைப்பை கவனிக்க தொடங்குவார்கள். சிலருக்கு பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வுக்கான பேச்சுக்கள் ஆரம்பமாகலாம். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். நண்பர்கள் வழியில் நல்ல செய்திகள் கிடைக்கலாம். நீண்ட நாட்களாக தொடர்பில் இல்லாத நண்பர்களை மீண்டும் சந்திக்கும் வாய்ப்பும் உண்டு. அவர்களின் ஆலோசனைகள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். சிலருக்கு புதிய நட்புகளும் உருவாகலாம். அந்த நட்புகள் எதிர்காலத்தில் முக்கியமான உதவிகளை அளிக்கக்கூடும். ஆன்மீக ரீதியாக இன்று மிகவும் சக்தி வாய்ந்த நாள். விநாயகர் பெருமானை வழிபடுவது சிறப்பான பலனை அளிக்கும். அருகம்புல் சாற்றி விநாயகரை வழிபடுவது தடைகளை அகற்றும் என்று நம்பப்படுகிறது. ஓம் கம் கணபதியே நம என்ற மந்திரத்தை மனதார ஜபித்தால் மனதில் இருக்கும் குழப்பங்கள் நீங்கி தெளிவு உண்டாகும். எந்த புதிய முயற்சியும் தொடங்குவதற்கு முன் விநாயகரை நினைப்பதன் வெற்றியை அதிகரிக்கும். அதிர்ஷ்ட எண்ணாக அமைந்துள்ள 7 இன்று ஆன்மீக முன்னேற்றத்தையும் உளவியல் தெளிவையும் குறிக்கிறது. ஆகாய நீல நிறம் இன்று உங்களுக்கு மன அமைதியையும் நம்பிக்கையையும் தரும். தெற்கு திசை இன்று உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதால் முக்கியமான காரியங்களை அந்த திசையை நோக்கி ஆரம்பிப்பது நல்ல பலனை தரக்கூடும். மொத்தத்தில் பார்க்கும்போது இன்று உங்கள் வாழ்க்கையில் முயற்சி செய்வால் முடியாதது எதுவுமில்லை என்பதை உணர்த்தும் நாளாக அமைகிறது. பிறர் உதவியை எதிர்பார்க்காமல் உங்கள் சொந்த உழைப்பையும் திறமையையும் நம்பி முன்னேறுங்கள். இன்று நீங்கள் எடுக்கும் சிறிய முயற்சிகளே நாளைய பெரிய வெற்றிகளாக மாறக்கூடும். சோம்பலை விட்டு எழுந்து செயல்படுங்கள். தன்னம்பிக்கையை இழக்காதீர்கள். இனி பார்க்கலாம். மிதுன ராசி என்பர்களே, இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு புகழ் என்ற சிறப்பான பலனை கொண்டு வந்திருக்கிறது. மனித வாழ்க்கையில் பணம், பதவி, சொத்து போன்றவை முக்கியமானவையாக இருந்தாலும் மக்கள் மனதில் கிடைக்கும் நல்ல பெயரும் மரியாதையும் அதைவிட உயர்ந்த செல்வமாக கருதப்படுகிறது. அந்த வகையில் இன்று உங்களுடைய செயல்கள், பேச்சு, அணுகுமுறை மற்றும் குணநலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நல்ல பெயரையும் சமூக மரியாதையும் பெற்று தரக்கூடிய அமைப்பில் இருக்கின்றன. பல நாட்களாக நீங்கள் அமைதியாக செய்து வந்த முயற்சிகள் இன்று வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்பட்டு பலரின் பாராட்டை பெறும் வாய்ப்பு உள்ளது. இன்று சமூகத்தில் உங்களுக்கான அந்தஸ்து அதிகரிக்கும் அறிகுறிகள் தென்படுகின்றன. இதுவரை உங்களின் திறமையை முழுமையாக அறியாதவர்கள் கூட இன்று உங்கள் செயல்பாடுகளை கண்டு வியக்கும் நிலை உருவாகலாம்.
நீங்கள் செய்யும் ஒரு சிறிய உதவி கூட பெரிய அளவில் பாராட்டை பெறலாம். சிலருக்கு சமூக அமைப்புகள், பொதுநலப் குழுக்கள் அல்லது நண்பர்கள் வட்டாரங்களில் முக்கியமான பொறுப்புகள் கிடைக்கக்கூடும். அந்த பொறுப்புகளை நேர்மையாக கையாளும் திறன் உங்களிடம் இருப்பதால் மேலும் உயர்வீர்கள். குடும்ப வாழ்க்கையில் இன்று மகிழ்ச்சி நிறைந்த சூழல் காணப்படும். குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் கருத்துக்களை மதித்து நடப்பார்கள். வீட்டில் எடுக்கப்படும் முக்கிய முடிவுகளில் உங்கள் ஆலோசனைக்கு முன்னுரிமை வழங்கப்படும். இதனால் உங்களுக்குள் ஒரு திருப்தி உணர்வு உருவாகும். வாழ்க்கை துணையுடன் இருந்த சிறிய மனக்கசப்புகள் கூட மறைந்து நிற்கும் அதிகரிக்கும். ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருப்பதால் குடும்பத்தில் ஒற்றுமை வலுப்படும். பிள்ளைகள் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கலாம். கல்வி, விளையாட்டு, கலை அல்லது வேறு திறமைகள் தொடர்பாக அவர்கள் அடையும் முன்னேற்றம் குடும்பத்தினருக்கு பெருமையை ஏற்படுத்தும். சில பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளின் சாதனைகளால் உறவினர்கள் மத்தியில் பாராட்டை பெறலாம். குடும்பத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கப்பட்ட ஒரு நல்ல செய்தி வந்து சேரும் வாய்ப்பும் உள்ளது. மாணவர்களுக்கு இன்று மிகவும் சிறப்பான நாள். கல்வியில் உங்கள் திறமைகள் வெளிப்படும். ஆசிரியர்களின் பாராட்டு கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. தேர்வுகள், போட்டிகள், பேச்சு போட்டி, கட்டுரை, கலை நிகழ்ச்சிகள் போன்றவற்றில் பங்கேற்கும் மாணவர்கள் நல்ல பெயரை பெறலாம். குறிப்பாக கலை, இலக்கியம், இசை, நடனம், நாடகம் போன்ற துறைகளில் ஆர்வம் கொண்ட மாணவர்களுக்கு இன்று புதிய வாய்ப்புகள் உருவாகலாம். உங்கள் திறமையை வெளிப்படுத்த தயங்காமல் முன்வந்தால் வெற்றி நிச்சயம். தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு இன்று மிகவும் முக்கியமான நாள். உங்கள் தனித்துவமான அணுகுமுறை வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்றுத்தரும். பலர் உங்கள் நேர்மையும் தொழில்நுட்பத்தையும் பாராட்டுவார்கள். புதிய வாடிக்கையாளர்கள் தேடி வரலாம். ஏற்கனவே உள்ள வாடிக்கையாளர்களிடமிருந்து நல்ல கருத்துக்கள் கிடைக்கலாம். உங்கள் பெயர் மேலும் பலரிடம் பரவக்கூடும். இதன் மூலம் எதிர்கால வளர்ச்சிக்கான வலுவான அடித்தளம் உருவாகும். கலை, ஊடகம், திரைப்படம், இசை, எழுத்து, பத்திரிகை, சமூக ஊடகம் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு இன்று மிகவும் அனுகூலமான நாள். புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம். உங்கள் படைப்புகள் பாராட்டை பெறலாம். சிலருக்கு விருது, பாராட்டு சான்றிதழ் அல்லது பொது அங்கீகாரம் கிடைக்கும் வாய்ப்பும் உள்ளது. நீண்ட நாட்களாக உழைத்த முயற்சிகளுக்கு இன்று நல்ல வெளிச்சம் கிடைக்கலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரிகளின் கவனம் உங்கள் மீது திரும்பும். நீங்கள் செய்து முடித்த பணிகள் பாராட்டை தரும். சிலருக்கு புதிய பொறுப்புகள் வழங்கப்படலாம். அந்த பொறுப்புகள் ஆரம்பத்தில் சற்று கடினமாக தோன்றினாலும் பின்னர் பதவி உயர்வு அல்லது முன்னேற்றத்திற்கான பாதையை திறக்கும். சக ஊழியர்களிடையேயும் உங்கள் மதிப்பு உயரும். பொருளாதார ரீதியாக இன்று திருப்திகரமான நாள். புகழ் மற்றும் மரியாதை அதிகரிக்கும் போது அதனுடன் பொருளாதார வாய்ப்புகளும் வந்து சேரலாம். புதிய ஒப்பந்தங்கள், புதிய தொடர்புகள் அல்லது புதிய வருமான வாய்ப்புகள் உருவாகலாம். நீங்கள் உருவாக்கும் நல்ல பெயரை எதிர்காலத்தில் பெரிய செல்வமாக மாறும். அதனால் இன்று பணத்தை விட நற்பெயருக்கு முக்கியத்துவம் அளிப்பது நல்லது. ஆன்மீக ரீதியாக இன்று பெருமாள் அருள் உங்களுக்கு துணையாக இருக்கும். பெருமாள் கோவிலில் நெய் தீபம் ஏற்றி துளசி அர்ச்சனை செய்து வழிபடுவது மிகவும் நல்ல பலனை அளிக்கும். மனதில் இருக்கும் ஆசைகள் நிறைவேற இறைவனை நினைத்து பிரார்த்தனை செய்யுங்கள். ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரத்தை ஜபித்தது மன அமைதியையும் தெய்வ அருளையும் அதிகரிக்கும். அதிர்ஷ்ட எண்ணாக அமைந்துள்ள 5 இன்று உங்களின் புத்திசாலித்தனத்தையும் தொடர்பு திறனையும் வலுப்படுத்தும். மரகத பச்சை நிறம் உங்களுக்கு நேர்மறை ஆற்றலை அளிக்கும். மேற்கு திசை என்று உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதால் முக்கியமான காரியங்களை அந்த திசையை நோக்கி ஆரம்பிப்பது நல்ல பலனை பெறக்கூடும். மொத்தத்தில் பார்க்கும்போது இன்று உங்கள் வாழ்க்கையில் நல்ல பெயர், மரியாதை, புகழ் மற்றும் அங்கீகாரம் அதிகரிக்கும் அருமையான நாளாக அமைகிறது. உங்கள் பேச்சில் பணியும் செயல்களில் நேர்மையும் இருந்தால் அந்த புகழ் நிலையானதாக மாறும். பிறருக்கு உதவி செய்யும் மனப்பான்மையை வளர்த்துக் கொள்ளுங்கள். அடுத்த ராசி கடகராசி என்பர்களே, இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு அலைச்சல் என்ற பலனை தாங்கி தந்திருக்கிறது. ஆனால் இந்த அலைச்சல் என்பது வெறும் சோர்வையும் சிரமத்தையும் மட்டும் குறிக்கவில்லை. வாழ்க்கையில் சில நாட்கள் நமக்கு ஓய்வை கொடுக்கும், சில நாட்கள் வெற்றியை கொடுக்கும், சில நாட்கள் அனுபவத்தை கொடுக்கும். இன்று அப்படிப்பட்ட அனுபவங்களை சேர்க்கும் நாளாக அமைகிறது. காலை முதல் இரவு வரை நீங்கள் பல்வேறு வேலைகளுக்காக ஓடிக்கொண்டே இருக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம். ஆனால் அந்த அலைச்சல்களில் பலவற்றுக்கு பின்னால் ஒரு பயனும் ஒரு பலனும் இருக்கும். எனவே இன்று ஏற்படும் பரபரப்பை சுமையாக எண்ணாமல் பொறுமையுடன் கையாளுவது அவசியம். இன்று உங்கள் நேர நிர்வாகம் மிகவும் முக்கியமானதாக இருக்கும். நேரத்தை வீணடிக்காமல் செயல்பட்டால் அலைச்சல் குறையும். தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பதும் தேவையில்லாத விவாதங்களில் ஈடுபடாமல் இருப்பதும் உங்களுக்கு நன்மையை அளிக்கும். சில நேரங்களில் பிறர் செய்ய வேண்டிய பொறுப்புகளையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை வரலாம்.
அப்போது கோபப்படாமல் அமைதியாக நடந்து கொள்வது நல்லது. குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை இன்று உங்களின் பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடும். குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளுக்காக பலமுறை வெளியே செல்ல வேண்டியிருக்கலாம். வீட்டு செலவுகள், மருத்துவம், கல்வி, உறவினர் தொடர்பான விஷயங்கள் போன்ற காரணங்களால் நாள் முழுவதும் பிஸியாக இருப்பீர்கள். இருப்பினும் குடும்பத்தின் நலனுக்காக நீங்கள் எடுக்கும் இந்த முயற்சிகள் பின்னர் அனைவரின் பாராட்டையும் பெற்றுத்தரும். வாழ்க்கை துணையுடன் பேசும்போது சற்று கவனம் தேவை. வேலைப்பளு மற்றும் மன அழுத்தம் காரணமாக சிறிய விஷயங்களுக்கு கூட கருத்து வேறுபாடுகள் தோன்றலாம். ஆனால் அது நீண்ட நேரம் நீடிக்காது. அமைதியாக பேசினால் எந்த பிரச்சனையும் எளிதில் தீர்ந்துவிடும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளும் மனப்பான்மையுடன் நடந்து கொண்டால் குடும்பத்தில் அமைதி நிலைக்கும். பெரியாரர்களின் உடல் நலத்தில் சிறிது கவனம் செலுத்த வேண்டிய நாள் இது. பெற்றோர் அல்லது வயதான குடும்ப உறுப்பினர்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய நேரிடலாம். அவருடைய ஆசீர்வாதம் இன்று உங்களுக்கு மிகப்பெரிய பலமாக அமையும். குடும்பத்தில் உள்ள மூத்தவர்களின் ஆலோசனைகள் சில முக்கியமான முடிவுகளை எடுக்க உதவக்கூடும். மாணவர்களுக்கு இன்று கவனச்சிதறல்கள் அதிகமாக இருக்கக்கூடும். நண்பர்களுடன் அதிக நேரம் செலவிடுதல், விளையாட்டு அல்லது பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபடுதல் போன்ற காரணங்களால் படிப்பில் கவனம் குறைய வாய்ப்பு உண்டு. எனவே ஒரு திட்டத்தை வகுத்து அதன்படி படிப்பது நல்லது. இன்று சிறிது முயற்சி எடுத்தாலே பெரிய அளவில் முன்னேற்றம் காண முடியும். ஆசிரியர்களின் அறிவுரைகளை பின்பற்றுவது நன்மை தரும். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் நேரத்தை மிகவும் கவனமாக பயன்படுத்த வேண்டும். இன்று நீங்கள் படிக்கும் விஷயங்கள் எதிர்காலத்தில் முக்கியமான பலனை அளிக்கக்கூடும். கவனம் சிதறாமல் தொடர்ந்து முயற்சி செய்தால் வெற்றி உங்களுக்கே. தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு இன்று ஓய்வில்லாத நாள். வாடிக்கையாளர்களை சந்திப்பது, புதிய ஒப்பந்தங்கள் தொடர்பாக பேசுவது, பணப்பரிவர்த்தனைகள், பொருட்கள் வாங்குதல் மற்றும் விநியோகம் போன்ற காரணங்களால் அதிக அலைச்சல் ஏற்படலாம். சில நேரங்களில் எதிர்பார்த்த பலன் உடனடியாக கிடைக்காமல் போகலாம். ஆனால் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வீணாகாது. இன்று விதைக்கும் விதைகள் நாளை நல்ல லாபத்தை தரும். வியாபாரிகளுக்கு புதிய வாடிக்கையாளர்களை தேடி செல்ல வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம். பயணங்கள் அதிகரிக்கலாம். சில ஒப்பந்தங்கள் கடைசி நேரத்தில் தாமதமாகலாம். இருந்தாலும் பொறுமையாக இருந்தால் நல்ல முடிவு கிடைக்கும். பணவரவு சற்று தாமதமாக இருந்தாலும் நாளின் இறுதியில் திருப்திகரமான நிலை உருவாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலைப்பளு அதிகமாக இருக்கும். மேலதிகாரிகளின் உத்தரவுகள் காரணமாக கூடுதல் பொறுப்புகள் வழங்கப்படலாம். சிலருக்கு வெளியூர் பயணம் அல்லது இடமாற்றம் தொடர்பான தகவல்கள் கிடைக்கலாம். அலுவலகத்தில் ஒரு வேலையை முடிப்பதற்குள் இன்னொரு வேலை வரக்கூடும். இருப்பினும் உங்கள் உழைப்பையும் அர்ப்பணிப்பையும் மேலதிகாரிகள் கவனிப்பார்கள். எதிர்கால முன்னேற்றத்திற்கான அடித்தளம் இன்று அமைக்கப்படலாம். பொருளாதார ரீதியாக இன்று சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தேவையற்ற செலவுகளை தவிர்க்கவும். பயண செலவுகள் அல்லது குடும்ப தேவைகள் காரணமாக பணவிரயம் ஏற்படலாம். இருப்பினும் அவை அவசியமான செலவுகளாக இருக்கும். பெரிய முதலீடுகளை என்றும் ஒத்திவைப்பது நல்லது. பணத்தை திட்டமிட்டு பயன்படுத்தினால் நிம்மதி நிலைக்கும். ஆன்மீக ரீதியாக இன்று மிகவும் சிறப்பான நாள். தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது உங்களுக்கு மன அமைதியையும் தெளிவான சிந்தனையையும் அளிக்கும். மஞ்சள் மலர் சாற்றி நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது அலைச்சல்களை குறைத்து காரியங்களில் முன்னேற்றத்தை அளிக்கும் என்று நம்பப்படுகிறது. குரு பகவானின் அருளை பெறும் வகையில் குரு மந்திரங்களை ஜபிப்பதும் நன்மை தரும். அதிர்ஷ்ட எண்ணாக அமைந்துள்ள 2 இன்று உங்களின் மன உணர்வுகளையும் உள்ளுணர்வையும் வெளிப்படுத்தும். கிரீம் நிறம் உங்களுக்கு அமைதியையும் சமநிலையையும் தரும். வடமேற்கு திசை இன்று உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதால் முக்கியமான காரியங்களை அந்த திசையை நோக்கி தொடங்கலாம். மொத்தத்தில் பார்க்கும்போது இன்று அலைச்சல் அதிகமாக இருந்தாலும் அதே அளவில் அனுபவங்களையும் பாடங்களையும் தரும் நாளாக அமைகிறது. நீங்கள் ஓடிக்கொண்டிருப்பதற்கான காரணம் முன்னேற்றம் என்பதை மறக்காதீர்கள். இன்று நீங்கள் மேற்கொள்ளும் பயணங்களும் முயற்சிகளும் எதிர்காலத்தில் நல்ல பலனை தரும். மாந்தரால் செயல்படுங்கள். அவசரப்படாமல் ஒவ்வொரு காரியத்தையும் திட்டமிட்டு முடிக்குங்கள். இனி அடுத்த ராசிக்கு செல்வோம். சிம்ம ராசி என்பர்களே, இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு குழப்பம் என்ற பலனை எடுத்து காட்டினாலும் அதை ஒரு எதிர்மறையான அறிகுறியாக மட்டும் கருத வேண்டியதில்லை. சில நாட்கள் வாழ்க்கையில் வேகமாக முன்னேறச் செய்கின்றன. சில நாட்கள் நம்மை சற்று நிதானமாக யோசிக்க வைக்கின்றன. இன்று அப்படிப்பட்ட ஒரு நாளாக அமைகிறது. குறிப்பாக பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம நிலை இருப்பதா மனதில் சிறிய தயக்கங்கள், தீர்மானமின்மை, ஒரு விஷயத்தை பற்றி மீண்டும் மீண்டும் சிந்திக்கும் நிலை போன்றவை தோன்றலாம்.
சிலருக்கு கடந்த கால நினைவுகள் மனதில் அதிகமாக வரலாம். பழைய அனுபவங்கள், முடிவடையாத விஷயங்கள், முற்காலத்தில் நடந்த உரையாடல்கள் ஆகியவை மனதை ஆக்கிரமிக்கலாம். அவற்றை மீண்டும் மீண்டும் நினைத்து கவலைப்படாமல் எதிர்காலத்தை நோக்கி சிந்திக்க முயற்சிக்க வேண்டும். இன்று மன அமைதியை காக்கும் முயற்சியே மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும். பொருளாதார விஷயங்களில் கூடுதல் கவனம் தேவை. புதிய முதலீடுகள், புதிய தொழில் ஒப்பந்தங்கள், பெரிய அளவிலான பண பரிவர்த்தனைகள் போன்றவற்றை சற்று தள்ளி போடுவது நல்லது. யாராவது மிகவும் கவர்ச்சிகரமான வாய்ப்புகளை பற்றி கூறினாலும் உடனடியாக நம்பி முடிவு எடுக்க வேண்டாம். அனைத்து தகவல்களையும் சரிபார்த்த பிறகே செயல்பட வேண்டும். என்று அவசர முடிவுகளை விட நிதானமான அணுகுமுறை அதிக பலன் தரும். குடும்ப வாழ்க்கையில் அமைதியை பேணுவது அவசியம். உங்கள் மனதில் இருக்கும் குழப்பம் சில நேரங்களில் பேச்சிலும் வெளிப்படலாம். அதனால் குடும்ப உறுப்பினர்களுடன் பேசும்போது வார்த்தைகளில் மென்மை தேவை. வாழ்க்கை துணையின் கருத்துக்களை மதித்து நடந்து கொண்டால் பல தேவையற்ற மனஸ்தாபங்களை தவிர்க்க முடியும். என்று யார் சரி யார் தவறு என்பதை நிரூபிப்பதை விட உறவை பாதுகாப்பதே முக்கியம். மாணவர்களுக்கு இன்று கவனம் சிதறக்கூடிய நாள். புத்தகத்தை திறந்தாலும் மனம் வேறு விஷயங்களை பற்றி சிந்திக்கலாம். இருப்பினும் இதனால் மனம் தளர வேண்டியதில்லை. சிறிய இடைவெளிகளில் படிப்பது, குறிப்புகள் எழுதுவது, மீண்டும் மீண்டும் வாசிப்பது போன்ற முறைகளை பின்பற்றினால் நல்ல பலன் கிடைக்கும். குறிப்பாக தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் தியானம் அல்லது அமைதியான சூழலில் படிப்பது மிகவும் உதவியாக இருக்கும். கல்வியில் முன்னேற விரும்பும் மாணவர்கள் இன்று போட்டியை பற்றி சிந்திப்பதை விட தங்களின் திறமையை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்த வேண்டும். மனதை ஒருமுகப்படுத்த சிறிய பிரார்த்தனை அல்லது தியானம் மேற்கொள்வது நன்மை தரும். ஆசிரியர்களின் அறிவுரைகளை பின்பற்றுவது எதிர்கால வெற்றிக்கு வழிவகுக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு இன்று கலவையான அனுபவங்கள் ஏற்படலாம். சில வேலைகள் எதிர்பார்த்தபடி நடக்காமல் தாமதமாகலாம். சில வாடிக்கையாளர்கள் முடிவு எடுக்க நேரம் எடுத்துக் கொள்ளலாம். இதனால் மனதில் ஏமாற்றம் தோன்றினாலும் பொறுமையை இழக்கக்கூடாது. இன்று தொடங்க முடியாத காரியங்கள் அடுத்த நாட்களில் சிறப்பாக நடைபெற வாய்ப்பு உள்ளது. வியாபாரிகளுக்கு கூட்டாளிகளுடன் கருத்து வேறுபாடுகள் தோன்றலாம். ஒரு திட்டத்தை பற்றிய பார்வைகள் மாறுபடலாம். ஆனால் எந்த ஒரு பிரச்சனையும் உடனடியாக தெளிவுபடுத்தாமல் அமைதியாக பேசினால் தீர்வு கிடைக்கும். பணவரவு சற்று தாமதமாக இருந்தாலும் முழுமையாக நின்று விடாது. கணக்கு விஷயங்களில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரிகளுடன் பேசும்போது மிகவும் நிதானம் தேவை. நீங்கள் சொல்ல நினைப்பதை தெளிவாக சொல்லுங்கள். உணர்ச்சிவசப்பட்டு பேச வேண்டாம். சில வேலைகள் மீண்டும் செய்ய வேண்டிய சூழ்நிலை வரலாம். அதை சுமையாக நினைக்காமல் பொறுப்புடன் செய்தால் நல்ல பெயர் கிடைக்கும். சக ஊழியர்களின் உதவியும் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். உடல் நலத்தை பொறுத்தவரை இன்று மன அழுத்தம் காரணமாக சோர்வு, தலைவலி, தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் தோன்றலாம். எனவே போதுமான தண்ணீர் குடிக்கவும், நேரத்திற்கு உணவு எடுத்துக்கொள்ளவும், அதிக நேரம் மொபைல் அல்லது கணினி முன் அமர்ந்து இருப்பதை தவிர்க்கவும், சிறிது நேரம் இயற்கையோடு செலவிடுவது மன அமைதியை தரும். நண்பர்கள் வழியாக சில நல்ல ஆலோசனைகள் கிடைக்கலாம். நீங்கள் குழப்பத்தில் இருக்கும் விஷயங்களை நம்பிக்கைக்குரிய நண்பர்களுடன் பகிர்ந்து பேசினால் தெளிவு கிடைக்கும். இருப்பினும் எல்லோரிடமும் உங்கள் திட்டங்களை பகிர வேண்டாம். சரியான நபர்களின் கருத்துக்களை மட்டும் கேட்பது நல்லது. ஆன்மீக ரீதியாக இன்று மிகவும் முக்கியமான நாள். சந்திராஷ்டமம் இருப்பதால் மன அமைதி குறைய வாய்ப்பு இருந்தாலும் அதையே இறை நம்பிக்கையால் சமாளிக்க முடியும். காலபைரவருக்கு மிளகு தீபம் ஏற்றி வழிபடுவது சிறப்பான பலனை தரும். ஓம் காபைரவாய நம என்ற மந்திரத்தை மனதார ஜபிப்பது உள்ளத்தில் தைரியத்தையும் தெளிவையும் ஏற்படுத்தும். மாலை நேரத்தில் கோவிலுக்கு சென்று அமைதியாக அமர்ந்து பிரார்த்தனை செய்வதும் நல்ல பலனை அளிக்கும். அதிர்ஷ்ட எண்ணாக அமைந்துள்ள ஒன்று இன்று உங்களின் தலைமை திறனை நினைவூட்டும். தங்க நிறம் உங்களுக்கு நேர்மறை ஆற்றலை அளிக்கும். கிழக்கு திசை என்று உங்களுக்கு அனுகூலமானதாக இருப்பதால் முக்கியமான பிரார்த்தனைகள் அல்லது நல்ல காரியங்களை அந்த திசையை நோக்கி தொடங்கலாம். மொத்தத்தில் பார்க்கும்போது என்று குழப்பங்கள் தோன்றினாலும் அவை நிரந்தரமானவை அல்ல. இந்த நாள் உங்களை மெதுவாக செயல்படவும் சிந்தித்து முடிவு எடுக்கவும் கற்றுத்தரும். என்று அவசர முடிவுகளை தவிர்த்து அமைதியை தேர்வு செய்தால் நாளை நீங்கள் எடுக்கும் முடிவுகள் மிக சரியானதாக இருக்கும். அடுத்து வரும் ராசிக்கான பலன் என்னன்னு பார்ப்போம். கன்னி ராசி என்பவர்களே, இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு சினம் என்ற பலனை எடுத்து காட்டினாலும் அதை வெறும் கோபம் நிறைந்த நாளாக மட்டும் கருத வேண்டியதில்லை. சில நேரங்களில் வாழ்க்கை நமக்கு ஒரு பாடத்தை கற்றுத்தருவதற்காக சில உணர்வுகளை அதிகமாக வெளிப்படுத்தும் என்று அப்படிப்பட்ட ஒரு நாளாக அமைகிறது. உங்கள் மனதில் இருக்கும் எண்ணங்கள் மிக வேகமாக செயல்படும். பிறர் செய்யும் சிறிய தவறுகள் கூட பெரிதாக தோன்றலாம்.
சாதாரணமாக நீங்கள் அமைதியாக கடந்து செல்லக்கூடிய விஷயங்களே இன்று எரிச்சலையும் அதிருப்தியையும் ஏற்படுத்தக்கூடும். எனவே இன்றைய நாளின் வெற்றி உங்கள் செயல்களில் இல்லை, உங்கள் பொறுமையில்தான் இருக்கிறது. உங்களில் இயல்பிலேயே ஒழுக்கம், நேர்த்தி, பொறுப்புணர்வு போன்ற குணங்கள் அதிகம் காணப்படும். அதனால் மற்றவர்களும் அதே போல் இருக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்த்தீர்கள். ஆனால் இன்று சிலர் உங்கள் எதிர்பார்ப்புக்கு மாறாக நடந்து கொள்ளக்கூடும். அதனால் மனதில் ஒரு ஏமாற்ற உணர்வு தோன்றலாம். இருப்பினும் அனைவரும் ஒரே விதமாக சிந்திக்க மாட்டார்கள் என்பதை உணர்ந்து கொள்வது அவசியம். பிறரை மாற்ற முயற்சிப்பதை விட உங்கள் மன அமைதியை பாதுகாப்பதே முக்கியம். பொருளாதார ரீதியாக இன்று சுமாரான நாள். பெரிய லாபங்களோ பெரிய இழப்புகளோ இல்லாமல் நிலையான சூழல் காணப்படும். இருப்பினும் கோபத்தின் காரணமாக அவசர முடிவுகளை எடுக்க வேண்டாம். குறிப்பாக பணம் தொடர்பான விஷயங்களில் உணர்ச்சி வசப்படாமல் செயல்பட வேண்டும். யாரிடமாவது கடுமையாக பேசி உறவை பாவித்தால் அதன் விளைவு பின்னர் பொருளாதார ரீதியாகவும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். குடும்ப வாழ்க்கையில் இன்று அதிக கவனம் தேவை. குடும்ப உறுப்பினர்கள் கூறும் சில வார்த்தைகள் உங்களை எரிச்சலடைய செய்யலாம். குறிப்பாக வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடுகள் தோன்ற வாய்ப்பு உள்ளது. சிறிய விஷயங்களை பெரிய விவாதங்களாக மாறக்கூடும். எனவே எந்த பிரச்சனையும் உடனடியாக எதிர்த்து பேசாமல் சிறிது நேரம் அமைதியாக இருந்து பின்னர் பேசுவது நல்லது. வாழ்க்கை துணையின் கருத்துக்களை மதித்து நடந்து கொண்டால் பல சிக்கல்கள் தவிர்க்கப்படும். சில நேரங்களில் அவர்கள் கூறும் ஆலோசனைகள் உங்களுக்கு உடனடியாக பிடிக்காமல் இருக்கலாம். ஆனால் பின்னர் சிந்தித்து பார்த்தால் அதில் உண்மை இருக்கலாம். எனவே இன்று பேசுவதை காட்டிலும் கேட்பதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்கள். அதுவே குடும்ப அமைதியை பாதுகாக்கும். பிள்ளைகளின் விஷயங்களிலும் பொறுமை தேவை. அவர்கள் செய்யும் சிறிய தவறுகளை தெளிவுபடுத்த வேண்டாம். அவர்களுடைய பிடிவாதம் அல்லது விளையாட்டுத்தனம் உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தலாம். ஆனால் கடுமையான வார்த்தைகள் அவர்களின் மனதை பாதிக்கக்கூடும். அன்புடன் எடுத்துரைப்பது சிறந்த பலனை தரும். உறவினர்களுடன் தொடர்பு கொள்ளும் போது கூடுதல் கவனம் தேவை. பழைய விஷயங்களை மீண்டும் பேச வேண்டாம். ஏற்கனவே முடிந்த பிரச்சனைகளை மீண்டும் கிளறுவது தேவையற்ற மனஸ்தாபங்களை உருவாக்கும் என்று அமைதியை தேர்வு செய்வதே புத்திசாலித்தனமான முடிவாக இருக்கும். மாணவர்களுக்கு இன்று மனநிலை சற்று சவாலாக இருக்கக்கூடும். நண்பர்கள் அல்லது ஆசிரியர்களின் செயல்கள் சில நேரங்களில் எரிச்சலை ஏற்படுத்தலாம். இருப்பினும் கோபத்தை வெளிப்படுத்தாமல் அதை ஆற்றலாக மாற்றிக்கொள்ள வேண்டும். படிப்பில் முழு கவனம் செலுத்தினால் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ஆசிரியர்கள் கூறும் அறிவுரைகள் இன்று மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். போட்டி தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவது அவசியம். மன அமைதி இருந்தால் நிறைவாற்றல் அதிகரிக்கும். கோபம் மற்றும் எரிச்சல் மன ஆற்றலை குறைக்கும். எனவே தியானம், பிரார்த்தனை அல்லது சிறிய நடைப்பயிற்சி போன்றவை மனதை அமைதிப்படுத்த உதவும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு இன்று நிதானம் மிக முக்கியம். வாடிக்கையாளர்களின் கேள்விகள் அல்லது பொறிகள் உங்களை எரிச்சலடைய செய்யலாம். ஆனால் தொழிலில் வெற்றி தர வேண்டுமெனில் பொறுமை அவசியம். ஒரு கடுமையான வார்த்தை பல ஆண்டுகளாக உருவாக்கிய நம்பிக்கையை பாதிக்கக்கூடும். எனவே சிரித்த முகத்துடன் அனைவரையும் அணுக முயற்சிக்க வேண்டும். ஆன்மீக ரீதியாக இன்று மிகவும் சிறப்பான பரிகார நாள். ஸ்ரீ ராகவேந்திரர் அல்லது சாய்பாபாவை மனதாக தியானித்தது மன அமைதியை அதிகரிக்கும். அவர்களின் நாமங்களை ஜபிப்பது உள்ளத்தில் இருக்கும் கலக்கத்தை குறைத்து பொறுமையை வளர்க்கும். காலை அல்லது மாலை நேரத்தில் தீபம் ஏற்றி அமைதியாக அமர்ந்து சில நிமிடங்கள் பிரார்த்தனை செய்தாலே மனதில் பெரிய மாற்றம் ஏற்படும். அதிர்ஷ்ட எண்ணாக அமைந்துள்ள 6 இன்று உங்களுக்கு சமநிலையையும் அமைதியையும் நினைவூட்டுகிறது. சாம்பல் நிறம் உங்கள் மனதில் இருக்கும் தீவிர உணர்ச்சிகளை வெண்மையாக்கும். வடக்கு திசை இன்று உங்களுக்கு அனுகூலமானதாக இருப்பதால் முக்கியமான காரியங்களை அந்த திசையை நோக்கி தொடங்கலாம். மொத்தத்தில் பார்க்கும்போது இன்று கோபம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருந்தாலும் அதையே கட்டுப்படுத்தும் திறன் உங்களிடம் உள்ளது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுத்தரும். கோபம் ஒரு நொடியிலே உருவாகும், ஆனால் பொறுமை ஒரு மனிதரை உயரத்திற்கு கொண்டு செல்லும். இன்று நீங்கள் பொறுமையை தேர்வு செய்தால் மாலை வெற்றி உங்களுடையதாக இருக்கும். இந்த ராசிக்கு அடுத்து துலாம் ராசி என்பவர்களே, இன்றைய நாள் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் மனநிறைவையும் கொண்டு வரும் அரிய நாளாக அமைகிறது. காலண்டரில் குறிப்பிடப்பட்டுள்ள கிரெடிசு என்ற ஒற்றை சொல் பலன் வெறும் பொருள் சார்ந்த பரிசுகளை மட்டும் குறிக்கவில்லை. நீங்கள் இதுவரை செய்த உழைப்பு, தியாகம், நற்செயல்கள், பொறுமை மற்றும் நேர்மைக்கு கிடைக்கும் அங்கீகாரத்தையும் இந்த நாள் சுட்டிக்காட்டுகிறது. சிலருக்கு இன்று எதிர்பாராத பாராட்டு கிடைக்கலாம்.
சிலருக்கு நீண்ட நாட்களாக காத்திருந்த நல்ல செய்தி வந்து சேரலாம். இன்னும் சிலருக்கு குடும்பத்தினர், நண்பர்கள் அல்லது கணிபுரியும் இடத்தில் உள்ளவர்களிடமிருந்து மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கலாம். உங்கள் பெயரை உயர்த்தக்கூடிய ஒரு நிகழ்வு இன்று நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. பொருளாதார ரீதியாகவும் இன்றைய நாள் நம்பிக்கையை ஏற்படுத்தும். தடைபெற்றிருந்த வரவுகள் கைக்கு வரலாம். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கலாம். சிலருக்கு புதிய வாய்ப்புகள், புதிய ஒப்பந்தங்கள் அல்லது புதிய தொடர்புகள் மூலம் எதிர்கால வளர்ச்சிக்கான கதவுகள் திறக்கப்படலாம். இன்று கிடைக்கும் ஒரு சிறிய அங்கீகாரம் கூட எதிர்காலத்தில் பெரிய முன்னேற்றத்திற்கான அடித்தளமாக அமையக்கூடும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும். கணவன் மனைவி இடையே அன்பும் புரிந்துணர்வும் அதிகரிக்கும். பிள்ளைகளின் சாதனைகள் உங்களுக்கு பெருமிதத்தை ஏற்படுத்தும். உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் வருகையால் இல்லம் கலகலப்பாக இருக்கும். நீண்ட நாட்களாக மனதில் இருந்த சில கவலைகள் இன்று மெதுவாக விலகத் தொடங்கும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு முக்கியமான உண்மையை நினைவூட்டுகிறது. நல்ல செயல்கள் ஒருபோதும் வீணாகாது. அவை சரியான நேரத்தில் சரியான பலனை தரும். என்று கிடைக்கும் பரிசோ, பாராட்டோ, அங்கீகாரனோ உங்கள் வாழ்க்கை பயணத்தில் நீங்கள் சரியான பாதையில் செல்கிறீர்கள் என்பதற்கான இறைவனின் அடையாளமாக இருக்கும். அதிர்ஷ்ட எண்ணான 15 என்று உங்களுக்கு வெற்றி அதிர்வுகளை வழங்கும். ரோஜா நிறம் மன மகிழ்ச்சியையும் ஈர்ப்பையும் அதிகரிக்கும். தென்கிழக்கு திசை என்று உங்களுக்கு அனுகூலமான பலன்களை வழங்கக்கூடிய திசையாக அமைகிறது. சுக்கிர பகவானின் யோக பார்வை உங்கள் வாழ்க்கையில் செழிக்கையும் சந்தோஷத்தையும் அதிகரிக்கிறது. மகாலட்சுமி பெயருக்கு நெய் தீபம் ஏற்றி மனதார வழிபடுங்கள். உங்கள் இல்லத்தில் செல்வ வளமும் சுபிட்சமும் பெருகும். நீங்கள் நினைக்கும் நல்ல காரியங்கள் அனைத்தும் படிப்படியாக நிறைவேறும். மனதில் நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். இன்று கிடைக்கும் சிறிய அங்கீகாரம் கூட நாளைய பெரிய வெற்றியின் விதையாக அமையும். இறுதியாக துலாம் ராசி என்பவர்களே, இன்றைய நாள் உங்கள் முகத்தில் புன்னகையையும் மனதில் மகிழ்ச்சியையும் வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் தரக்கூடிய அரிய நாளாக அமைகிறது. இறைவனின் அருளால் உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் பெருகட்டும், பொருளாதார வளம் அதிகரிக்கட்டும், உடல் நலம் சிறக்கட்டும். இதற்கு அடுத்து வரும் ராசிக்காரர்களுக்கான பலன். விருச்சிக ராசி என்பவர்களே, இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு சிந்தனை என்ற ஒற்றை சொல் பலனை வழங்குகிறது. பொதுவாக விருச்சிக ராசிக்காரர்கள் எந்த ஒரு காரியத்தையும் ஆழமாக ஆராய்ந்து செயல்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனால் இன்றைய நாள் அதைவிடவும் ஒருபடி மேலாக உங்கள் வாழ்க்கையின் பல முக்கிய அம்சங்களை பற்றி தீவிரமாக சிந்திக்க வைக்கும் நாளாக அமைகிறது. இன்று நீங்கள் எடுக்கும் முடிவுகள் வெறும் இன்றைய நாளுக்கானவை அல்ல, வருங்காலத்தில் உங்கள் வாழ்க்கையின் திசையை மாற்றக்கூடியதாக இருக்கலாம். அதனால் அவசரத்தை ஒதுக்கி வைத்து நிதானத்தையும் விவேகத்தையும் கையில் எடுத்துக்கொண்டு செயல்படுவது மிகவும் அவசியம். பொருளாதார ரீதியாக இன்று கவனமாக இருக்க வேண்டிய நாள். புதிய முதலீடுகள், புதிய வியாபார ஒப்பந்தங்கள் அல்லது பெரிய அளவிலான பண பரிவர்த்தனைகள் தொடர்பாக யாராவது உங்களிடம் ஆலோசனை கேட்கலாம். அல்லது உங்களே சில திட்டங்களை தொடங்க விரும்பலாம். ஆனால் உடனடி லாப ஆசையில் எந்த முடிவையும் எடுக்கக்கூடாது. ஒரு விதை என்று விதைக்கப்பட்டால் அது மரமாக வளர காலம் தேவைப்படுவது போல பொருளாதார முடிவுகளும் பொறுமையுடன் எடுக்கப்பட வேண்டும். நீண்ட கால பாணி நோக்கி செயல்படுவது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை தரும். நீண்ட நாட்களாக மனதில் வைத்திருந்த ஒரு திட்டம் இன்று மீண்டும் உங்கள் சிந்தனையில் இடம்பெறலாம். அதனை செயல்படுத்த வேண்டுமா வேண்டாமா என்ற குழப்பம் இருக்கலாம். அப்படிப்பட்ட நேரங்களில் அனுபவம் மிக்க பெரியவர்களின் ஆலோசனையை பெறுங்கள். அவர்களின் ஒரு வார்த்தை கூட உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வழிகாட்டுதலாக அமையலாம். இன்று கிடைக்கும் நல்ல ஆலோசனை ஒரு செல்வத்தை விட மதிக்குனித்ததாக இருக்கும். குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை இன்றைய நாள் மிகவும் முக்கியமானது. குடும்ப உறுப்பினர்களின் எதிர்கால நலன் குறித்து நீங்கள் தீவிரமாக சிந்திக்கலாம். வீட்டில் சில முக்கியமான ஆலோசனைகள் நடைபெறலாம். பிள்ளைகளின் கல்வி, திருமணம், சொத்து விவகாரம் அல்லது குடும்பத்தின் பொருளாதார நிலைமை குறித்து கலந்துரையாடல்கள் உருவாகலாம். இந்த உரையாடல்களில் நீங்கள் முக்கிய பங்கு வகிப்பீர்கள். கணவன் மனைவி உறவில் இன்று நல்ல புரிந்துணர்வு உருவாகும். கடந்த காலத்தில் இருந்த சில கருத்து வேறுபாடுகள் மெதுவாக குறையும். ஒருவரின் மனதை மற்றொருவர் புரிந்து கொள்ள முயற்சி செய்வார்கள். வாழ்க்கை துணையுடன் எதிர்கால திட்டங்கள் குறித்து பேசும் வாய்ப்பு உருவாகலாம். இந்த உரையாடல்கள் உங்கள் உறவை மேலும் வலுப்படுத்தும். பிள்ளைகளின் கல்வி மற்றும் வளர்ச்சி குறித்து இன்று அதிக கவனம் செலுத்துவீர்கள். அவர்கள் எந்த துறையில் முன்னேற வேண்டும், அவர்களின் திறமைகளை எவ்வாறு வளர்க்கலாம் என்ற சிந்தனைகள் உருவாகும். உங்கள் ஆலோசனைகள் அவர்களுக்கு எதிர்காலத்தில் நல்ல வழிகாட்டுதலாக அமையும். அவர்களின் மனநிலையையும் ஆசைகளையும் புரிந்து கொண்டு ஆதரவு அளிப்பது நல்ல பலனை தரும். உறவினர்களுடன் நல்ல உறவு நிலவும்.
குறிப்பாக வயதில் மூத்தவர்களின் அனுபவங்கள் மற்றும் அறிவுரைகள் இன்று உங்களுக்கு புதிய சிந்தனைகளை உருவாக்கக்கூடும். குடும்பத்தின் நலனை முன்னிறுத்தி எடுக்கும் முடிவுகள் அனைவரின் பாராட்டையும் பெறும். மாணவர்களுக்கு இன்றைய நாள் சிறப்பான சிந்தனை திறனை வழங்கும். பாடங்களை மனப்பாடம் செய்வதை விட அதன் பொருளை ஆழமாக புரிந்து கொள்ளும் திறன் அதிகரிக்கும். புதிய கற்றல் முறைகளை பயன்படுத்தி படிப்பதில் ஆர்வம் உருவாகும். ஆராய்ச்சி, கணிதம், அறிவியல் மற்றும் பகுத்தறிவு சார்ந்த பாடங்களில் அதிக கவனம் செலுத்த முடியும். நினைவாற்றலும் சிந்தனை திறனும் அதிகரிப்பதால் கடினமான பாடங்களை கூட எளிதாக புரிந்து கொள்வீர்கள். உயர் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு இது மிகச்சிறந்த நாள். எதிர்கால கல்வி திட்டங்கள், வெளிநாட்டு கல்வி வாய்ப்புகள், ஆராய்ச்சி திட்டங்கள் போன்றவற்றை பற்றி தீவிரமாக யோசிக்கலாம். என்று உருவாகும் ஒரு நல்ல யோசனை உங்கள் வாழ்க்கையின் திசையை மாற்றக்கூடியதாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரிகளின் கவனம் கிடைக்கும். உங்கள் ஆலோசனைகள் மற்றும் கருத்துக்கள் மதிப்பு பெறும். ஒரு முக்கியமான கூட்டத்தில் நீங்கள் கூறும் யோசனை அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படலாம். உங்கள் அறிவாற்றலும் பகுத்தறிவும் இன்று வெளிப்படும். சக ஊழியர்களும் உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பளிப்பார்கள். உடல்நலத்தை பொறுத்தவரை பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது. ஆனால் அதிகமாக சிந்திப்பதன் காரணமாக மனசோர்வு அல்லது தூக்கமின்மை ஏற்படலாம். ஆனால் மனதை அமைதிப்படுத்தும் செயல்களில் ஈடுபடுங்கள். அதிக நேரம் தனிமையில் இருந்து கவலைப்படாமல் இயற்கை சூழலில் சிறிது நேரம் செலவிடுங்கள். அது மன அமைதியை தரும். ஆன்மீக ரீதியாக இன்றைய நாள் மிகவும் சிறப்பானது. ஆஞ்சநேயரின் அருள் உங்களுக்கு மனவலிமையும் தெளிவான சிந்தனையையும் வழங்கும். வெற்றிலை மாலை சாற்றி வழிபடுவது நல்ல பலனை தரும். ஆஞ்சநேயரின் நாமத்தை ஜபிப்பது மனதில் இருக்கும் குழப்பங்களை நீக்கி தைரியத்தை அதிகரிக்கும். குறிப்பாக ஸ்ரீராம் ஜெயம் என்று மனதார ஜபிப்பது உங்கள் எண்ணங்களுக்கு தெளிவை அளிக்கும். அதிர்ஷ்ட எண்ணான 9 இன்று உங்களுக்கு நிறைவை குறிக்கிறது. பூங்குழ சிவப்பு நிறம் தன்னம்பிக்கையையும் மன உறுதியையும் அதிகரிக்கும். தெற்கு திசை இன்று உங்களுக்கு அனுகூலமான பலன்களை வழங்கக்கூடிய திசையாக அமைகிறது. செவ்வாய் பகவானின் பலமான அருள் உங்கள் புனிச்சலையும் தீர்க்கமான சிந்தனையையும் உயர்த்துகிறது. மொத்தத்தில் இன்றைய நாள் ஓட்டத்தந்தைய நாள் அல்ல, மாறாக நின்று சிந்தித்து சரியான திசையை தேர்வு செய்யும் நாள். இன்று நீங்கள் அமைதியாக அமர்ந்து எடுத்துக்கொள்ளும் ஒரு முடிவு நாளைய வெற்றி பாதையை உருவாக்கக்கூடும். அவசரம் தவிர்த்து அறிவுடன் செயல்படுங்கள். இனி அடுத்த ராசியினருக்கு இன்று எப்படின்னு பார்ப்போம். தனுசு ராசி என்பவர்களே, இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு கவனம் என்ற ஒற்றை சொல் பலனை வழங்குகிறது. இந்த ஒரு வார்த்தைக்குள் இன்றைய நாளின் முழு ரகசியமும் அடங்கியுள்ளது. பொதுவாக தனுசு ராசிக்காரர்கள் தன்னம்பிக்கை, தைரியம், நேர்மை மற்றும் வேகமான செயல்பாடுகளுக்கு பெயர் பெற்றவர்கள். ஆனால் சில நேரங்களில் அதே வேகம் சிறிய தவறுகளையும் உருவாக்கக்கூடும். அதனால் இன்று நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு அடியிலும், பேசும் ஒவ்வொரு வார்த்தையிலும், செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் கூடுதல் கவனம் தேவைப்படுகிறது. பொது பலன்களை பொறுத்தவரை இன்று உங்கள் மனதில் பல திட்டங்கள் உருவாகும். சிலர் புதிய முயற்சிகளை தொடங்க நினைக்கலாம். சிலர் பணம் தொடர்பான முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். இன்னும் சிலர் குடும்பத்தின் எதிர்காலம் குறித்து சிந்திக்கலாம். ஆனால் எந்த முடிவையும் அவசரத்தில் எடுக்க வேண்டாம். இன்று எடுக்கப்படும் முடிவுகள் வருங்காலத்தில் நீண்டகால தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். அதனால் ஒவ்வொரு விஷயத்தையும் 2 முறை சிந்தித்து செயல்படுங்கள். பொருளாதார ரீதியாக இன்று ஓரளவு சீரான நிலை காணப்பட்டாலும் கவனக்குறைவு இருந்தால் தேவையற்ற செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. பணம், பொருட்கள் வாங்கல் விஷயங்களில் மிகுந்த எச்சரிக்கை அவசியம். அறிமுகம் இல்லாத நபர்களின் வார்த்தைகளை உடனே நம்ப வேண்டாம். முதலீடு செய்வதற்கு முன் அதன் சாதக பாதகங்களை முழுமையாக ஆராய வேண்டும். சில நேரங்களில் சிறிய அலட்சியம் கூட பெரிய இழப்புகளுக்கு வழிவகுக்கலாம். ஆகவே இன்று கணக்கு வழக்குகளில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியிருந்தால் அவசியமான ஆவணங்கள், பணம் மற்றும் உடைமைகளை சரிபார்த்து வைத்துக் கொள்ளுங்கள். பயணத்தின் போது அவசரப்பட்டு செயல்படாமல் நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். குறிப்பாக வாகனங்களை இயக்கும் போது சாலை விதிகளை முறையாக பின்பற்ற வேண்டும். வேகத்தை விட பாதுகாப்பே முக்கியம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இன்று கவனக்குறைவு காரணமாக ஏற்படும் சிறிய தவறுகள் கூட பெரிய சிரமங்களை உருவாக்கக்கூடும். வாழ்க்கை துணையின் உடல் நலம் அல்லது மனநிலை குறித்து சிறிது கூடுதல் அக்கறை காட்ட வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம். அவர்களுடைய எண்ணங்களையும் உணர்வுகளையும் புரிந்து கொண்டு ஆதரவாக இருப்பது நல்ல பலனை தரும். குடும்பத்தில் பெரியவர்கள் கூறும் ஆலோசனைகளை அலட்சியப்படுத்தாமல் கேட்டு நடப்பது நன்மையை ஏற்படுத்தும். பிள்ளைகளின் கல்வி மற்றும் எதிர்காலம் தொடர்பாக சில முக்கியமான முடிவுகள் குறித்து பேசும் வாய்ப்பு உருவாகலாம். அவர்களிடம் அதிக அழுத்தம் கொடுக்காமல் ஊக்கப்படுத்தும் விதத்தில் பேசுங்கள்.
உங்கள் அனுபவங்கள் அவர்களுக்கு நல்ல வழிகாட்டுதலாக அமையும். குடும்பத்தில் ஒற்றுமையை நிலைநிறுத்துவதற்கு உங்கள் பொறுமை மிக முக்கியமானதாக இருக்கும். மாணவர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய நாளாகும். படிக்கும்போது மனம் அலைபாயும் வாய்ப்பிருக்கிறது. கைபேசி, நண்பர்கள் அல்லது தேவையற்ற பொழுதுபோக்குகள் கவனச்சிதறலை ஏற்படுத்தலாம். அதனால் ஒரு திட்டமிட்ட அட்டவணையுடன் படிப்பது நல்லது. குறிப்பாக தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் எழுதும் விடைகளை இருமுறை சரிபார்க்கும் பழக்கத்தை கடைபிடிக்க வேண்டும். கணிதம், அறிவியல், தொழில்நுட்பம் போன்ற துல்லியமான கவனம் தேவைப்படும் பாடங்களில் சிறிது கூடுதல் நேரம் செலவிடுங்கள். நினைவாற்றல் நன்றாக இருந்தாலும் கவனக்குறைவு காரணமாக சிறிய தவறுகள் நிகழலாம். ஆகவே படிப்பிலும் தேர்விலும் முழுமையான விழிப்புணர்வுடன் செயல்படுவது அவசியம். உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு ஆராய்ச்சி மற்றும் திட்டப்பணிகளில் முன்னேற்றம் கிடைக்கும். ஆனால் அவசரப்பட்டு முடிவுகளை சமர்ப்பிக்காமல் மீண்டும் மீண்டும் சரிபார்ப்பது நல்லது. என்று பொறுமையாக உழைத்தால் நாளை அதற்கான சிறந்த பலன் கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு இன்றைய நாள் மிகுந்த பொறுப்புணர்வுடன் செயல்பட வேண்டிய நாளாகும். வியாபாரத்தில் பண பரிவர்த்தனைகள், ஒப்பந்தங்கள், கணக்கு வழக்குகள் போன்றவற்றில் கவனம் செலுத்த வேண்டும். மற்றவர்களை முழுமையாக நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்காமல் முக்கிய விஷயங்களை நீங்களே கண்காணிப்பது நல்லது. புதிய முதலீடுகள் செய்வதற்கு முன் அனுபவம் வாய்ந்தவர்களின் ஆலோசனையை பெறுங்கள். இன்று கிடைக்கும் ஒரு சிறிய தகவல் கூட எதிர்காலத்தில் பெரிய நன்மையை தரக்கூடும். வாடிக்கையாளர்களுடன் பேசும்போது நிதானமான அணுகுமுறை நல்ல வரவேற்பை பெறும். உடல்நலத்தை பொறுத்தவரை பெரிய பாதிப்புகள் எதுவும் தெரியவில்லை. ஆனால் அதிக வேலைப்பளு மற்றும் மன அழுத்தம் காரணமாக சோர்வு ஏற்படலாம். போதுமான ஓய்வும் நல்ல உணவு முறையும் அவசியம். கண்கள், தலை மற்றும் தோள்பட்டை பகுதிகளில் சோர்வு ஏற்பட்டால் உடனே ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள். அதிக தண்ணீர் குடிப்பதும் உடற்பயிற்சி செய்வதும் நல்ல பலனை தரும். ஆன்மீக ரீதியாக இன்றைய நாள் மிகவும் சிறப்பானது. ஸ்ரீ குரு தட்சிணாமூர்த்தியின் அருள் உங்கள் சிந்தனைகளுக்கு தெளிவையும் செயல்களுக்கு வெற்றியையும் அளிக்கும். மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். ஓம் நமோ பகவதே தட்சிணாமூர்த்தியே என்ற மந்திரத்தை மனதார ஜபித்தது மன அமைதியையும் அறிவு தெளிவையும் வழங்கும். குரு பகவானின் அருள் உங்களை பாதுகாப்பாரும். ராகுவின் பார்வை காரணமாக அலட்சியத்தை தவிர்க்க வேண்டும் என்பதை இந்த நாள் நினைவூட்டுகிறது. இறைவன் அருளை நம்பி செயல்படுங்கள். ஆனால் அதே நேரத்தில் உங்களின் பொறுப்புணர்வையும் விழிப்புணர்வையும் கைவிடாதீர்கள். அதிர்ஷ்ட எண்ணான 3 இன்று உங்களுக்கு நம்பிக்கையையும் முன்னேற்றத்தையும் குறிக்கிறது. சந்தன மஞ்சள் நிறம் மன அமைதியையும் தெளிவான சிந்தனையையும் வழங்கும். வடகிழக்கு திசை இன்று உங்களுக்கு அனுகூலமான பலன்களை அளிக்கும் திசையாக அமைகிறது. மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களை சோதிக்க வரவில்லை. மாறாக உங்களின் பொறுப்புணர்வு, நிதானம் மற்றும் கவனத்தை மேம்படுத்த வருகிற நாள். இன்று நீங்கள் எச்சரிக்கையுடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் நாளைய வெற்றிக்கான வலுவான அடித்தளத்தை அமைக்க முடியும். சிறிய விஷயங்களில் கூட கவனம் செலுத்துங்கள். அடுத்து பார்க்க போவது மகர ராசி என்பவர்களே, இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு தடங்கள் என்ற ஒற்றை சொல் பலனை வழங்குகிறது. இந்த ஒரு வார்த்தையை பார்த்தவுடன் பலருக்கும் பயம் தோன்றலாம். ஆனால் உண்மையில் தடைகள் என்பது தோல்வியின் அறிகுறி அல்ல, மாறாக நம்மை மேலும் வலிமையாக்க இறைவன் கொடுக்கும் ஒரு சோதனையாகும். குறிப்பாக மகர ராசிக்காரர்கள் இயல்பிலேயே பொறுமை, கடின உழைப்பு, விடாமுயற்சி ஆகிய குணங்களை கொண்டவர்கள். இன்று அந்த குணங்கள் அனைத்தும் சோதிக்கப்படும் நாளாக அமைகிறது. காலையில் கடங்கும் சில சிறிய தாமதங்கள், தடங்கல்கள் அல்லது எதிர்பாராத மாற்றங்கள் உங்கள் மனதில் ஏமாற்றத்தை ஏற்படுத்தலாம். ஆனால் மாலை நேரத்திற்கு பிறகு நிலைமைகள் மெதுவாக உங்களுக்கு சாதகமாக மாறத் தொடங்கும். சில நேரங்களில் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு திறமையை விட பொறுமை முக்கியமானதாக மாறிவிடுகிறது. இன்று அப்படிப்பட்ட ஒரு நாளாகவே அமைகிறது. நீங்கள் அவசரப்பட்டு செயல்பட்டால் சிறிய விஷயங்கள் கூட பெரிய பிரச்சனையாக மாறக்கூடும். ஆனால் நிதானமாக யோசித்து செயல்பட்டால் அந்த பிரச்சனைகள் தானாகவே தீர்ந்துவிடும். ஆகவே இன்று எல்லாம் என் விருப்பப்படி நடக்க வேண்டும் என்ற எண்ணத்தை விடுத்து எது நடந்தாலும் அமைதியாக எதிர்கொள்வேன் என்ற மனப்பக்குவத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். பொருளாதார ரீதியாக இன்று ஓரளவு எச்சரிக்கை தேவை. நீங்கள் எதிர்பார்த்த பணம் கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம். பழைய பாக்கிகள் வசூலாகாமல் இருக்கலாம். சிலர் படன் உதவிக்காக காத்திருக்கலாம். சிலருக்கு வங்கி தொடர்பான விஷயங்களில் காலதாமதம் ஏற்படலாம். இதனால் மனதில் சிறிய கவலை உருவாகலாம். ஆனால் இன்று கிடைக்காதது நாளை கிடைக்காது என்று அர்த்தமல்ல. மாறாக சரியான நேரம் வருவதற்காக காத்திருக்கிறது என்று நினைத்துக் கொள்ளுங்கள்.
குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை சில இழுபறிகள் உருவாகலாம். குடும்பத்தில் சுப காரியங்கள் குறித்து நடைபெறும் பேச்சுவார்த்தைகள் உடனடியாக முடிவுக்கு வராமல் தாமதமாகலாம். திருமண பேச்சுகள், சொத்து விவகாரங்கள் அல்லது குடும்ப திட்டங்கள் குறித்து கருத்து வேறுபாடுகள் தோன்றலாம். ஆனால் இது நிரந்தரமான பிரச்சனை அல்ல. அனைவரும் தங்களது கருத்துக்களை வெளிப்படுத்தும் காலகட்டம் மட்டுமே. கணவன் மனைவி உறவில் இன்று பொறுமை மிகவும் அவசியம். சிறிய விஷயங்களுக்காக வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்புள்ளது. ஒருவரின் வார்த்தையை மற்றொருவர் தவறாக புரிந்து கொள்ளும் நிலையும் உருவாகலாம். அதனால் தேவையற்ற விவாதங்களில் ஈடுபடாமல் அமைதியாக இருப்பது நல்லது. வாழ்க்கை துணையின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து பேசினால் எந்த பிரச்சனையும் பெரியதாக மாறாது. பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்து சில கவலைகள் தோன்றலாம். அவர்களின் கல்வி, வேலைவாய்ப்பு அல்லது வாழ்க்கை முன்னேற்றம் குறித்து நீங்கள் அதிகமாக சிந்திக்கலாம். ஆனால் தேவையற்ற பயம் கொள்ள வேண்டாம். இன்று காணப்படும் தடைகள் அனைத்தும் தற்காலிகமானவை மட்டுமே. பொறுமையுடன் வழிகாட்டினால் அவர்கள் நல்ல முன்னேற்றம் அடைவார்கள். மாணவர்களுக்கு இன்றைய நாள் விடாமுயற்சியின் மதிப்பை உணர்த்தும் நாளாக அமையும். படிப்பில் சற்று மந்த நிலை காணப்படலாம். படித்தது நினைவில் நிற்கவில்லை என்று தோன்றலாம். ஒரு பாடத்தை புரிந்து கொள்ள மீண்டும் மீண்டும் முயற்சி செய்ய வேண்டியிருக்கும். இதனால் சில மாணவர்கள் மனம் தளரக்கூடும். ஆனால் அதுவே தவறு. என்று கடினமாக தோன்றும் பாடம் நாளை மிகவும் எளிதாக புரிந்துவிடும். போட்டி தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் பொறுமையை கைவிடக்கூடாது. வெற்றி ஒரே நாளில் கிடைப்பதில்லை. தலைமுறை தோல்வியை சந்தித்த பிறகே பெரிய சாதனைகள் நிகழ்கின்றன. இன்று நீங்கள் செலுத்தும் கூடுதல் முயற்சி எதிர்காலத்தில் பெரிய வெற்றியாக மாறும். ஆசிரியர்களின் அறிவுரைகளை கேட்டு திட்டமிட்டு படிப்பது நல்ல பலனை தரும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு இன்றைய நாள் சோதனை நிறைந்த நாளாக அமையும். நீங்கள் எதிர்பார்த்த நிதியுதவிகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம். வாடிக்கையாளர்களின் பதில் வராமல் இருக்கலாம். சில ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகாமல் தள்ளி போகலாம். இதனால் ஏமாற்றம் ஏற்படலாம். ஆனால் இன்று அமைதியாக இருப்பதே மிகப்பெரிய வெற்றியாகும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடன் பேசும்போது நிதானமாக இருங்கள். கோபம் அல்லது அவசரம் காரணமாக நல்ல வாய்ப்புகளை இழக்க நேரிடலாம். சிலர் உங்கள் பொறுமையை சோதிக்கக்கூடும். ஆனால் நீங்கள் அமைதியாக நடந்து கொண்டால் இறுதியில் நன்மை உங்களுக்கே கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலைப்பளு அதிகமாக இருக்கும். ஒரு வேலை முடியும் இன்னொரு வேலை வந்து சேரலாம். நீங்கள் திட்டமிட்டபடி வேலைகள் முடிவதில்லை என்று தோன்றலாம். ஆனால் கூடுதல் உழைக்கும் பொறுமையும் இருந்தால் அனைத்தையும் வெற்றிகரமாக முடிக்க முடியும். மேலதிகாரிகள் உங்களின் முயற்சியை கவனித்து பாராட்டும் வாய்ப்பும் உள்ளது. ஆன்மீக ரீதியாக இன்று மிகவும் முக்கியமான நாள். சனீஸ்வர பகவானின் சஞ்சாரம் உங்கள் பொறுமையையும் மன வலிமையையும் சோதிக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் அவர் உங்களை கைவிடுவதில்லை. நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி சனீஸ்வர பகவானை மனதார வழிபடுங்கள். ஓம் சனீஸ்வராய நம என்ற மந்திரத்தை ஜபிப்பது மன உறுதியை அதிகரிக்கும். குறிப்பாக மாலை நேரத்தில் ஆலய தரிசனம் செய்வது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்ட எண்ணான 8 இன்று உங்களுக்கு பொறுமையின் சக்தியை நினைவூட்டுகிறது. அடர் நீல நிறம் மன அமைதியையும் உறுதியையும் அதிகரிக்கும். மேற்கு திசை என்று உங்களுக்கு அனுகூலமான பலன்களை வழங்கக்கூடிய திசையாக அமைகிறது. சனியின் அருள் உங்கள் வாழ்க்கையில் நிலைக்கண்மையும் பாதுகாப்பையும் அளிக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் தடைகள் நிறைந்த நாளாக தோன்றினாலும் உண்மையில் அது உங்களை மேலும் வலிமையாக்கும் நாளாகும். என்று வரும் ஒவ்வொரு தாமதமும் ஒரு பாடம், ஒவ்வொரு தடையும் ஒரு அனுபவம், ஒவ்வொரு சோதனையும் ஒரு புதிய உயரத்திற்கு தயார்படுத்தும் பயிற்சி. மனம் தளராமல் பொறுமையுடன் செயல்படுங்கள். நாளைக்கு பிறகு பல விஷயங்கள் மெதுவாக உங்களுக்கு சாதகமாக மாறும். இனி வருவது கும்பராசி என்பவர்களே, இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு பக்தி என்ற அருமையான ஒற்றை சொல் பலனை வழங்குகிறது. வாழ்க்கையில் செல்வம், புகழ், பதவி, அதிகாரம் போன்றவை முக்கியமானவை என்றாலும் மன அமைதியையும் உள்ளார்ந்த நிறைவையும் தருவது பக்தியும் ஆன்மீகமும் தான். அந்த வகையில் இன்று உங்கள் மனம் உலக விஷயங்களை விட இறைவனின் திருவுருளை நோக்கி ஈர்க்கப்படும் நாளாக அமைகிறது. பல நாட்களாக மனதில் இருந்த குழப்பங்கள், கவலைகள், ஏமாற்றங்கள் மற்றும் சுமைகள் அனைத்தையும் இறைவனின் பாதத்தில் இறக்கி வைக்கும் ஒரு அரிய வாய்ப்பை இந்த நாள் உங்களுக்கு வழங்குகிறது. பொது பலன்களை பொறுத்தவரை இன்று நீங்கள் எடுக்கும் முடிவுகளில் நிதானமும் தெளிவும் காணப்படும். வழக்கமாக மனதில் இருக்கும் அவசரமும் பதற்றமும் குறைந்து அமைதியான சிந்தனை அதிகரிக்கும். பல நாட்களாக தீர்வு கிடைக்காமல் இருந்த ஒரு பிரச்சனைக்கு இன்று திடீரென நல்ல வழி தோன்றும். காரணம், மனம் அமைதியாக இருக்கும் போது அறிவும் சரியான பாதையை காட்டும். அதனால் இன்று கோபம், பதற்றம், அவசரம் ஆகியவற்றை தவிர்த்து அமைதியாக செயல்படுங்கள். இன்று உங்களின் வார்த்தைகளில் ஒரு விதமான மென்மை இருக்கும்.
நீங்கள் பேசும் வார்த்தைகள் மற்றவர்களின் மனதை கவரும். பலருக்கு ஆறுதல் சொல்லும் நிலையும் உருவாகலாம். உங்களிடம் ஆலோசனை கேட்டு வருபவர்களுக்கு நீங்கள் வழங்கும் கருத்துகள் அவர்களுக்கு நம்பிக்கையை அளிக்கும். அதனால் இன்று பேசும் ஒவ்வொரு வார்த்தையிலும் நேர்மறை எண்ணங்களை இணையுங்கள். பொருளாதார ரீதியாக இன்று மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வுகள் எதுவும் இல்லாவிட்டாலும் மனநிறைவை தரும் சில சம்பவங்கள் நிகழக்கூடும். சிலர் எதிர்பாராத வகையில் சிறிய தொகை பணம் பெறலாம். சிலருக்கு பழைய பாக்கிகள் திரும்ப கிடைக்கலாம். சிலருக்கு தேவையான நேரத்தில் பண உதவி கிடைக்கலாம். ஆனால் இன்று பணத்தை பற்றிய பேராசை இல்லாமல் கிடைத்ததை திருப்தியுடன் ஏற்றுக்கொள்ளும் மனநிலை உண்டாகும். தான தர்மங்களில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் உருவாகலாம். பசித்தவர்களுக்கு உணவு வழங்குதல், ஏழைகளுக்கு உணர்வுதல், ஆலயங்களுக்கு காணிக்கை செலுத்துதல், கல்விக்காக உதவுதல் போன்ற நல்ல செயல்கள் உங்கள் வாழ்க்கையில் புண்ணிய பலனை அதிகரிக்கும். இன்று நீங்கள் செய்யும் ஒரு சிறிய நற்செயல் கூட எதிர்காலத்தில் பெரிய ஆசீர்வாதமாக திரும்பி வரக்கூடும். கணவன் மனைவி உறவில் பரஸ்பர புரிதலும் மரியாதையும் அதிகரிக்கும். ஒருவர் மற்றவரின் உணர்வுகளை புரிந்து கொள்ளும் சூழல் உருவாகும். இதுவரை சொல்ல முடியாமல் இருந்த சில விஷயங்களை மனம் சிறந்து பேசும் வாய்ப்பும் கிடைக்கலாம். அதன் மூலம் உறவு மேலும் வலுப்பெறும். பிள்ளைகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். அவர்களின் கல்வி, ஒழுக்கம் மற்றும் எதிர்கால முன்னேற்றம் குறித்து நல்ல செய்திகள் கிடைக்கலாம். சில குடும்பங்களில் ஆலய தரிசனம், குடும்ப பூஜை அல்லது ஆன்மீக பயணம் குறித்து ஆலோசனைகள் நடைபெறலாம். இது குடும்ப உறவுகளை மேலும் நெருக்கமாக்கும். மாணவர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் சாதகமானதாக அமையும். படிப்பில் ஒழுக்கம் மற்றும் கவனம் அதிகரிக்கும். ஆசிரியர்களின் அறிவுரைகளை மதித்து நடக்கும் மனப்பக்குவம் உருவாகும். அதனால் கல்வியில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். குறிப்பாக மனப்பாடம் செய்ய வேண்டிய பாடங்கள் எளிதாக நினைவில் நிற்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு இன்று நேர்மையின் பலன் கிடைக்கும் நாள். குறுக்கு வழிகளை தவிர்த்து நேர்மையான முறையில் செயல்படுபவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெறுவீர்கள். உங்கள் நல்ல பெயர் மற்றும் நேர்மையான அணுகுமுறை புதிய வாய்ப்புகளை உருவாக்கும். ஆன்மீகம், பூஜை பொருட்கள், ஆலய சேவை, யோகா, தியானம், கல்வி மற்றும் சமூக சேவை போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு இன்று மிகவும் சிறப்பான நாள். எதிர்பாராத வருமானம் அல்லது புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம். உங்கள் உழைப்பிற்கான மதிப்பும் அங்கீகாரமும் அதிகரிக்கும். உணவு பழக்கங்களில் ஒழுக்கம் கடைபிடிப்பது நல்லது. அதிக எண்ணெய் மற்றும் கார உணவுகளை தவிர்த்து சத்தான உணவுகளை உட்கொள்ளுங்கள். போதுமான தண்ணீர் அருந்துவது உடலுக்கு புத்துணர்ச்சியை தரும். இன்று மன அமைதியே உங்கள் மிகப்பெரிய மருந்தாக அமையும். ஆன்மீக ரீதியாக இன்று மிகவும் அரிய நாள். சனியின் சுப பார்வை உங்களுக்கு தர்ம சிந்தனையையும் வாழ்க்கையின் உண்மைகளை புரிந்து கொள்ளும் ஞானத்தையும் வழங்குகிறது. பலர் இன்று தெய்வீக அனுபவங்களை உணரலாம். ஆலயங்களில் செல்லும் போது மனம் நிறையும். சிலருக்கு நீண்ட நாட்களாக மனதில் இருந்த ஒரு பிரார்த்தனை நிறைவேறும் அறிகுறிகளும் தோன்றலாம். சிவபெருமானுக்கு பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்வது அல்லது வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்வது மிகவும் சிறப்பான பலனை அளிக்கும். ஓம் நமசிவாய் என்ற பஞ்சாட்சர மந்திரத்தை மனதார ஜபிப்பது மன அமைதியையும் ஆன்மீக முன்னேற்றத்தையும் தரும். என்று சில வழிபாடு செய்தால் பல பிறவிகளின் புண்ணிய பலன்கள் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. அதிர்ஷ்ட எண்ணான 11 இன்று உங்கள் வாழ்க்கையில் இரட்டை நன்மைகளை குறிக்கிறது. பழுப்பு நிறம் நிலைத்தன்மை மற்றும் பொறுமையை குறிக்கும். வடமேற்கு திசை இன்று உங்களுக்கு அனுகூலமான பலன்களை அளிக்கும் திசையாக அமைகிறது. அந்த திசையை நோக்கி இறைவனை நினைத்து பிரார்த்தனை செய்தால் மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு கிடைக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு வெறும் பக்தி நாளாக மட்டுமல்ல, ஆன்மீக விழிப்புணர்வின் நாளாகவும் அமைகிறது. வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய வெற்றி கிடைத்தாலும் இறைவனின் அருளின்றி எறவும் சாத்தியமில்லை என்பதை உணர்த்தும் நாள் இது. என்று நீங்கள் செலவிடும் ஒரு நிமிட பிரார்த்தனை கூட எதிர்காலத்தில் பல ஆண்டுகள் நன்மையை அளிக்கக்கூடும். ஆகவே மனதை இறைவனிடம் ஒப்படைத்து நம்பிக்கையுடன் முன்னேறுங்கள். இப்போது பார்ப்போம். மீனராசி என்பவர்களே, இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு ஓய்வு என்ற மிக முக்கியமான ஒற்றை சொல் பலனை வழங்குகிறது. பலருக்கு ஓய்வு என்பது சோம்பேறித்தனம் என்று தோன்றலாம். ஆனால் உண்மையில் ஓய்வு என்பது உடலுக்கும் மனதிற்கும் இறைவன் கொடுத்திருக்கும் ஒரு அரிய மரம். இடைவிடாமல் ஓடிக்கொண்டிருக்கும் மனித வாழ்க்கையில் சில நேரங்களில் நின்று சுவாசிப்பதும் மனதை அமைதிப்படுத்துவதும் உடலை புதுப்பிப்பதும் அவசியமாகிறது. அப்படிப்பட்ட ஒரு நாளாகவே இன்று உங்களுக்கு அமைகிறது. கடந்த சில நாட்களாக நீங்கள் எதிர்கொண்ட அலைச்சல்கள், வேலைப்பளுக்கள், மன அழுத்தங்கள் மற்றும் பொறுப்புகள் காரணமாக உங்கள் உடலும் மனமும் களைப்படைந்திருக்கலாம்.
இன்று அவற்றை மீண்டும் புத்துணர்ச்சியுடன் மாற்றிக்கொள்ளும் வாய்ப்பை இறைவன் உங்களுக்கு வழங்கியிருக்கிறார். பொது பலன்களை பொறுத்தவரை இன்று பெரிய முடிவுகளை எடுப்பதை விட ஏற்கனவே நடைபெற்று வரும் விஷயங்களை அமைதியாக கவனிப்பது நல்லது. புதிய முயற்சிகளை தொடங்க வேண்டும் என்ற அவசர எண்ணம் இருந்தாலும் அதனை ஒரு நாள் தள்ளி வைப்பது நல்ல பலனை தரும். இன்று உங்கள் மனம் ஓய்வையும் அமைதியையும் நாடும். அதனால் மனதை அதிகமாக அழுத்தும் காரியங்களில் ஈடுபடாமல் இருப்பது நன்மையை தரும். சில நேரங்களில் மனிதர்கள் உடல் உழைப்பால் அல்ல, அதிக சிந்தனையால் தான் களைப்படைகிறார்கள். கடந்த சில நாட்களாக நீங்கள் மனதில் பல விஷயங்களை சுமந்திருக்கலாம். குடும்ப குறிப்புகள், பண பிரச்சனைகள், தொழில் சார்ந்த சிந்தனைகள், எதிர்கால கவலைகள் என பல எண்ணங்கள் உங்களை சுற்றி இருந்திருக்கலாம். இன்று அவற்றை சற்று ஒதுக்கி வைத்து மனதிற்கு ஓய்வு கொடுங்கள். எல்லா பிரச்சனைகளுக்கும் உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்ற அவசியமில்லை. சில நேரங்களில் காலமே சிறந்த தீர்வை வழங்கும். பொருளாதார ரீதியாக இன்று பெரிய லாபங்களோ பெரிய இழப்புகளோ இல்லாத சமநிலை நாள். இருப்பினும் தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பது நல்லது. ஆடம்பர பொருட்கள் வாங்குவது அல்லது அவசர முதலீடுகள் செய்வது போன்றவற்றை அள்ளி போடலாம். கையில் இருக்கும் பணத்தை திட்டமிட்டு பயன்படுத்துவது நல்லது. இன்று பணத்தை விட மன அமைதியே உங்களுக்கு அதிக முக்கியத்துவம் பெறும். சிலருக்கு பழைய நண்பர்கள் அல்லது உறவினர்களிடமிருந்து தொடர்பு வரலாம். அவருடன் பேசுவது மனதிற்கு மகிழ்ச்சியை தரும். பல நாட்களாக சந்திக்காதவர்களை நினைத்து பேசும் வாய்ப்பும் கிடைக்கலாம். இதன் மூலம் மன அழுத்தம் குறைந்து மனதில் புத்துணர்ச்சி பிறக்கும். குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை இன்று மிகவும் இனிமையான நாளாக அமையும். குடும்பத்தினருடன் அதிக நேரம் செலவிடும் வாய்ப்பு கிடைக்கும். வேலை காரணமாக இதுவரை தவறவிட்டிருந்த குடும்ப தருணங்களை இன்று அனுபவிக்க முடியும். வீட்டில் அமைதியான சூழல் நிலவும். சிரிப்பு, மகிழ்ச்சி மற்றும் அன்பு நிறைந்த தருணங்கள் உருவாகும். கணவன் மனைவி உறவில் நல்ல புரிதல் நிலவும். உங்கள் மனநிலையை வாழ்க்கை துணை நன்றாக புரிந்து கொள்வார். நீங்கள் சோர்வாக இருப்பதை உணர்ந்து உங்களுக்கு ஆதரவாக இருப்பார். இதனால் மனதில் இருந்த பல சுமைகள் குறையும். ஒருவருக்கொருவர் ஆறுதல் கூறும் அழகான தருணங்களும் உருவாகலாம். பிள்ளைகளுடன் நேரம் செலவிடுவது இன்று உங்களுக்கு மிகப்பெரிய மருந்தாக அமையும். அவர்களுடன் விளையாடுவது, பேசுவது, சிரிப்பது போன்றவை மனதில் இருந்த கவலைகளை மறக்கச் செய்யும். குடும்பத்தில் உள்ள சிறுவர்களின் சிரிப்பு உங்கள் மனதிற்கு புதிய உற்சாகத்தை அளிக்கும். பெற்றோர்களுடன் பேசும் வாய்ப்பும் கிடைக்கலாம். அவர்களின் அனுபவங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு மன உறுதியை தரும். குடும்பத்தில் நீண்ட நாட்களாக பேசப்படாத சில விஷயங்கள் கூட இன்று அமைதியாக தீர்வு காணப்படலாம். மாணவர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் முக்கியமான ஒரு பாடத்தை கற்றுத்தரும். தொடர்ந்து படிப்பது மட்டுமே வெற்றியை தராது, சரியான ஓய்வும் அவசியம் என்பதை உணர்த்தும் நாள் இது. பல மாணவர்கள் தேர்வு, பாடப்பயிற்சி, போட்டித் தேர்வு போன்ற பாடங்களால் அதிக அழுத்தத்தில் இருப்பார்கள். இன்று படிப்பிற்கு நடுவே சிறிது ஓய்வு எடுப்பது நினைவாற்றலை அதிகரிக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு இன்று சற்று மெதுவான நாள். எப்போதும் போல அனைத்து பொறுப்புகளையும் நீங்களே ஏற்றுக்கொள்ளாமல் சில பணிகளை மற்றவர்களிடம் ஒப்படைக்கலாம். இது உங்கள் மன அழுத்தத்தை குறைக்கும். ஒவ்வொரு வேலையையும் நீங்களே செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை விட்டுவிடுங்கள். குழுவாக செயல்படுவது நல்ல பலனை தரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலைப்பளு ஓரளவு குறையும். சிலருக்கு விடுமுறை எடுக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றலாம். அது சாத்தியமானால் சிறிது நேரம் குடும்பத்துடன் செலவிடுங்கள். வேலைக்காக வாழ்வதை விட வாழ்க்கைக்காக வேலை செய்ய வேண்டும் என்பதை இன்று உணர்வீர்கள். உடல் நலத்தை பொறுத்தவரை இன்று அதிக கவனம் தேவை. தூக்கமின்மை, உடல் சோர்வு, தலைவலி அல்லது மன அழுத்தம் போன்றவை தோன்றலாம். அதனால் போதுமான தூக்கத்தை உறுதி செய்யுங்கள். இரவு நேரங்களில் அதிகமாக விழித்திருப்பதை தவிர்க்கவும். உடலுக்கு ஓய்வு கொடுப்பதே இன்று மிகப்பெரிய பரிகாரமாக அமையும். சத்தான உணவுகளை உட்கொள்ளுங்கள். அதிக தண்ணீர் அருந்துங்கள். பழங்கள், காய்கறிகள் மற்றும் இலகுவான உணவுகளை சாப்பிடுவது நல்லது. அதிக எண்ணெய் மற்றும் கார உணவுகளை தவிர்ப்பது உடலுக்கு நன்மை தரும். உடலின் சோர்வை உணர்ந்தால் அதனை புறக்கணிக்காமல் ஓய்விடுங்கள். குலதெய்வ கோவிலில் நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது உங்கள் வாழ்க்கையில் இருந்த பல தடைகளை நீக்கும். குடும்பத்தின் மீது இருக்கும் தெய்வ அருள் மேலும் அதிகரிக்கும். முன்னோர்களின் ஆசீர்வாதமும் கிடைக்கும். இன்று செய்யப்படும் ஒரு சிறிய பிரார்த்தனை கூட எதிர்காலத்தில் பெரிய நன்மையாக மாறும். ஓம் குரலே நம அல்லது உங்களின் குலதெய்வ நாமத்தை மனதார ஜபித்தது மன அமைதியை அதிகரிக்கும். மாலை நேரத்தில் தீபம் ஏற்றி வழிபடுவது குடும்பத்தில் மங்கள சக்தியை அதிகரிக்கும். குருவின் அருள் உங்கள் வாழ்க்கையில் நல்ல வழிகாட்டுதலை வழங்கும். அதிர்ஷ்ட எண்ணான 12 இன்று உங்களுக்கு முழுமை மற்றும் சமநிலையை குறிக்கிறது.
ஆரஞ்சு நிறம் புத்துணர்ச்சி மற்றும் நேர்மறை ஆற்றலை வழங்கும். வடகிழக்கு திசை இன்று உங்களுக்கு ஆன்மீக பலன்களையும் மன அமைதியையும் தரக்கூடிய திசையாக அமைகிறது. மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு ஓய்வின் அருமையை உணர்த்தும் நாளாக அமைகிறது. வாழ்க்கை என்பது ஓட்டப்பந்தயம் அல்ல, சரியான இடத்தில் நின்று சுவாசித்து மீண்டும் பயணிக்க வேண்டிய ஒரு நீண்ட பயணம். இன்று அந்த இடைவெளியை உங்களுக்கு வழங்கும் அரிய நாள். உடலுக்கு ஓய்வு கொடுங்கள், மனதிற்கு அமைதி கொடுங்கள், குடும்பத்துடன் நேரம் செலவிடுங்கள், இறைவனை நினைத்து நன்றி கூறுங்கள். இறைவனின் அருளும் நவகிரகங்களின் நல்லாசியும் உங்கள் இல்லங்களில் என்றும் நிலைத்திருக்கட்டும். குடும்பத்தில் சந்தோஷம் பெருகட்டும், உடல் ஆரோக்கியம் மேம்படட்டும், தொழில் வளர்ச்சி உண்டாகட்டும், பொருளாதார வளம் அதிகரிக்கட்டும், பிள்ளைகளால் பெருமை கிடைக்கட்டும், மனதில் நிம்மதியும் வாழ்வில் வளமையும் என்றும் நிலைத்திருக்க இறைவனை பிரார்த்தித்து இன்றைய ராசி பலன்களை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.